மேய்ப்பரில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பரில்லா மேய்ப்பரில்லாத ஆடுகளுக்கு நானே நல்ல மேய்ப்பரில்லா எடுத்தலார் வாசிகள் 2 கொரிந்தியர் எழுதிய புஸ்தகம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கல்யாணி கலையை வழங்குவோம். சோத்திரம் அப்பா, சோத்திரம் 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 சோத்திரம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிறார்கள் பரலோக பிதாவே, இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா. இதுப்பா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியான நேரத்தில் வந்திருக்கிறோம் அப்பா. என்னை மறைத்து நீ வெளிப்படுங்கப்பா. நான் செல்வம் நீர் பெருகவும் வேண்டும் அப்பா. உங்களுடைய மெலிசத்தை மாத்திரம் எங்கள் காதுகளை குறிக்கவும். இந்த பழைய வருட ஆராதனையிலே நாங்கள் கேட்கிற வார்த்தையின்படி எங்களுடைய பழைய மனிதனை ஒழித்துவிட்டு நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாறி இந்த புதிய வருடத்திற்குள் பிரவேசிக்கும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டணும்ப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மறுபடியும் இந்த வசனத்தை 16 வாசிப்போம். 16 ஆகையால் இது முதல் கொண்டு ஒருவனையும் அறியோ, நாங்கள் கிறிஸ்துவையும் அறிந்திருந்தாலும் அறியோ. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனத்தோடைய நம்ம சாராம்சத்தை பார்த்தோம்னா, பவுல் என்ன பண்றாரு, கொரிந்து சபைக்கு லெட்டரா எழுதி அனுப்புறாரு. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவன் இது முதல் கொண்டு நம்ம யாருமே எப்படி இல்லை, மாம்சத்துமா நம்ம என்ன பண்ண போறது, ஒருத்தரை அறிந்து கொள்ள போகிறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாருமே யாருன்னா கிறிஸ்துவ பார்த்தவர்கள். பேதுரு, யோவான் இவங்கெல்லாம் எப்படிப்பட்டவங்க, கிறிஸ்துவோடு இருந்தவர்கள். அவர் எப்படி இருந்தாங்க, மாம்சத்தினால அவர் எப்படி இருந்தாங்க, அறிந்திருந்தார்கள். ஆனா அவர் இங்கிருந்து பூமியிலிருந்து மறுபடியும் பரலோகத்துக்கு போன பிறகு அவர் யாருமே என்ன பண்ணல, பார்க்கல. அவர் இங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவரை மாம்சத்தின் படியா யாரும் அவர் என்ன பண்ணல, பார்க்கல. ஆனா எப்படி பார்த்தாங்க, ஆவியின் படியாக பார்த்தாங்க. கர்த்தரை நம்ம ஆவியின் படியா கர்த்தரை நம்ம பார்க்கணும்னா, ஒருத்தர் பார்க்கணும்னா அப்ப என்ன பண்ணணும், நம்ம புதிய சிருஷ்டியா மாறணும். அது நம்ம புதிய சிருஷ்டியா மாறணும்னா என்ன பண்ணணும், முதல்ல பழையவைகளை ஒழித்து கொள்ளணும். இந்த பழையவைகள் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 21 24 வரைக்கும் வாசிப்போம். எபேசியர் 4 21 24 வரைக்கும். இயேசுவிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டிருக்கிறீர்களே, அந்தபடி முந்தைய நடத்தைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப் போகிற பழைய மனுஷரை நீங்கள் கலைத்து போட்டு உலகத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியினாலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷரை தரித்துக் கொள்ளுங்கள். நீங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும்னா, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்த 12 மாதம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையினால இயேசுவினுடைய சத்தியத்தினால நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்,
போதிக்கப்பட்டு அதன்படியாக நடத்தப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்லை, நம்மளுடைய பழைய மனுஷனை நம்ம என்ன பண்றது இல்லை, கலைத்து போடாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மனுஷனே என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா அந்த பழைய மனுஷனை சிலுவையில அரைந்திருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா சிலுவையில அரையாம இந்த பழைய மனுஷனே வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இதுலயே மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மனுஷனை ஓட்டிட்டு இருக்கோம். நம்ம கடந்த வருடத்துல நம்ம எல்லாருமே என்ன பண்ணிருக்கோம், ஒரு மெசேஜ் என்ன பண்ணிருக்கோம், கண்டிப்பா ரொம்ப பிடித்த மெசேஜா இருந்திருக்கும். நம்ம அந்த மெசேஜின் படி நம்ம என்ன பண்ணிப்போம், நம்மள மாற்றிக்கிறவங்களா இருப்போம். ஒருவேளை அந்த மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு நீங்கள் இந்த மாதிரி வடக்கை நோக்கி வைத்திராது என்றும் தெற்கை நோக்கி வைத்திராது என்ற கொடுங்கள் என்றும் வைத்திராதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் சொல்ற மாதிரி இந்த மெசேஜை கேட்டு எனக்கு இந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வசதிப்படி நம்மளுடைய தாழ்ந்துகளை வைத்திடாமோ நம்மளுடைய ஆவியை என்ன பண்றோம், மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறவர்களாகவோ இருக்கிறவர்களாக நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கலாம், மாறப்பட்டிருக்கலாம். அந்த வசனம் நம்ம கூட கிரியை செய்திருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளுக்குள்ள கிரியை செய்து நம்மளுடைய பழைய மனிதனை கலைந்து போடாமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அந்த வசனங்களை நிறைவேற்றிட்டு இருக்கோம். ஆனா நம்ம என்ன பண்ணப்படல, புதிய சிருஷ்டியாக மாறப்படல. உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக புதிய சிருஷ்டியாக புதிய மனுஷனாக தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம பழைய ஆவி உள்ளவர்களாக என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே இதுல எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு நம்மளுடைய மெய்யான நீதியிலும் பரிசுத்த தேவனுடைய சாயலாக மாறாம பிசாசனுடைய எந்த பாவத்திலிருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அதே பாவத்தையே நம்ம இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதே சாயல்ல நம்மளுடைய காரியங்களை மட்டும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்ம இந்த புதிய வருடத்துக்குள் போகும்போது நம்மளுடைய சாயல் எப்படிப்பட்ட சாயலாக இருக்க வேண்டும், தேவனுடைய சாயலாக இருக்க வேண்டும். நான் எடுக்கும்போது மெசேஜ் ரொம்ப லாங் எடுத்தேன். மம்மி வந்து சாட்சி, நான் என்ன நினைச்சேன்னா சாட்சி வந்து புதிய வருட ஆராதனையில் வரும் நினைச்சேன். ஆனால் பழைய வருட ஆராதனையில் இருக்கும்போது நான் ஒரு 45 மினிட்ஸ் இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். நான் இப்போ ஒரு 30 மினிட்ஸ் தான் இருக்கிறதுனால நான் செய்தியை ரொம்ப சுருக்கமாகவும் வேகமாகவும் சொல்றேன். இந்த பழைய மனிதனை கலைந்து போட்டு நம்மளுடைய உடம்புக்குள்ள என்ன வரணும், புதிய ஆவி வரணும். இந்த புதிய ஆவி தேவனுடைய சாயலாக மாறும்போது தான் நம்மளுடைய என்ன எல்லாமே தெரியப்படும், புதிய மனிதனாக காணப்படும். மோசே மலைக்கு போகும்போது அவருடைய திரும்பி வரும்போது அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு, பிரகாசமா இருந்துச்சு. சாப்பிடாத ஒரு மனிதன் நம்ம பார்த்தோம்னா அவரோட முகத்தை பார்த்து என்ன பண்ணிடும், சோர்வா இருக்கணும் தெரிஞ்சிடும். ஆனா 40 நாள் சாப்பிடாம இருந்த மோசையினுடைய முகம் பிரகாசமா இருக்குது. அதே போல இந்த புதிய வருடத்துக்குள் நம்மளுடைய ஆவி, நம்மளுடைய ஆத்மா, நம்மளுடைய சரீரம் மூன்றுமே பிரவேசிக்கும் பொழுது எல்லாமே புதிய சிருஷ்டியாக மாறி நம்மளுடைய சாயல் யாருடைய சாயலாக இருக்கணும், தேவனுடைய சாயலாக இருக்கணும். நம்ம இன்னைக்கு இங்கிருந்து வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு பார்க்கிறவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லணும், என்ன உங்க முகம் ஒரு கலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 3:5-10 வரைக்கும் வாசிப்போம். 3:5-10 வரைக்கும். கொலோசையர் 3:5. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொருளாசை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்தில் அவைகளுக்குள்ளே சந்தித்தது போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொலோசையருக்கு எழுதும் போது பவுல் சொல்கிறார். ஏன்னா அவங்க எப்படி இருக்கிறாங்க, அந்த புதிய மனுஷனுக்கு ஏற்றபடியாக அவர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்த கொலோசையர் சபைக்குரியவர்கள் அப்படி புதிய மனுஷனாக கிட்டத்தட்ட மாறிட்டாங்க. ஆனா கொரிந்து சபையில் இருந்தவங்க அந்த மாதிரி மாறல. இங்க பார்க்கும்போது நிறைய காரியங்கள் அவர் சொல்றாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்நீச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை இவைகளெல்லாம் சொல்லிட்டு அவர் இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்துல எப்படி இருந்தீங்க, இதெல்லாம் செய்துகிட்டு தான் இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்க கிறிஸ்துக்குள்ளாக வந்து விட்டீர்கள். அப்பொழுது நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கலைந்து போடணும். இந்த காரியங்களை செய்கிறவங்க அவைகளை என்ன பண்ணிருங்க,
அழித்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முதல்ல சொல்லுறாரு. அடுத்து இன்னொரு பாதியில சொல்றாரு, கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷண வார்த்தையும் வம்பு வார்த்தையும் எல்லாம் என்ன பண்ணுங்க, விட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதல் ஒரு பாதியில என்ன சொல்றாருன்னா, ஒரு சில காரியங்களை அவர் என்ன சொல்றாருன்னா கலைத்து, அதாவது அழித்து போட சொல்றாரு. இன்னொரு பாதியில் ஒரு சில காரியங்களை விட்டு விட சொல்றாரு. ஏன்னா ஒரு சில காரியங்களை வந்து அழிக்க முடியும், சில காரியங்களை விட்டு விட முடியும். ஏன்னா அழிக்கக்கூடிய காரியங்கள் திரும்ப நம்ம வாழ்க்கையில வர கூடாது. அது நம்மளை சுற்றியும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. விட்டுவிட காரியங்கள் திரும்ப என்ன பண்ணப்படலாம், வரலாம். ஆனா அதுவும் என்ன பண்ணக்கூடாது, நம்மளுடைய புது சிருஷ்டியாக மாறும்போது அவைகள் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இந்த விபச்சாரம்னு பார்த்தீங்கன்னா அது மனிதனுடைய மைண்டுனாலேயோ தன்னுடைய அவைகள்னாலேயோ செய்யக்கூடிய ஒரு பாவம். அசுத்தம் தன்னுடைய கையினாலேயோ தன்னுடைய மனதினாலேயோ தன்னுடைய எண்ணத்தினாலேயோ செய்யக்கூடிய ஒரு பாவம். மோகம் தன்னுடைய கண்களினாலும் தன்னுடைய காதுகளினாலும் தன்னுடைய மைண்டினாலையும் செய்யக்கூடிய பாவம். துரிச்சை தன்னுடைய கண்களினாலும் காதுகளினாலும் தன்னுடைய மைண்டினாலும் செய்யக்கூடிய ஒரு பாவம். அதே போல விக்கிரகாராதனை தன்னுடைய உடம்பு முழுவதும்னால மைண்டினாலும் செய்யக்கூடிய ஒரு இது பாவம். இந்த எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கக்கூடிய ஒன்று நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய மைண்ட். இந்த மைண்டை தான் நம்ம என்ன பண்ணணும், இன்னைக்கு சிலுவையில் அறைகிறவர்களா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷண வார்த்தை, வம்பு வார்த்தைகள் இவை எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிடணும், விட்டு விடும்போது நம்ம இதை எல்லாத்தையும் சிலுவையில அறையும் போது நம்மளுடைய பழைய மனிதனை நம்மளை கரைந்து போட்டுட்டு நம்மளுடைய புதிய மனிதனாகிய தேவசாயம் நமக்குள்ள என்ன பண்ணோம், வருகிறதாய் இருக்கிறது. இதுக்கு இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 to 32 வரைக்கும். எபேசியர் 4ஆம் அதிகாரம். அன்றியும் அவைகளா இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே இங்க என்ன சொல்றாங்கன்னா, அவனவன் பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவனுடைய சாயலாக மாறிய பின்பு நம்மளுடைய இடத்துல என்ன இருக்காதுன்னா பொய் இருக்காது. அது எப்படி மாற்றப்படும், மெய்யாய் மாற்றப்பட்டு நம்மளுடைய வாயிலிருந்து ஒரு பொய்யும் என்ன பண்ணாது, வராது. இந்த வருஷத்துல நானும் நிறைய என்ன பண்ணியிருக்கேன், பொய் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த புதிய வருடத்தில் நான் பிரவேசிக்கும் போது நான் தேவ சாயலாக மாறின பின்பு நான் என்னுடைய தேவ சாயலான இந்த வாயிலிருந்து நான் என்னன்னு சொல்லக்கூடாது, பொய்களை சொல்லக்கூடாது. நம்ம என்ன சொல்லிட்டு, அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைகளா இருக்கிறபடியா, நம்ம இந்த சபையில அவைகளா இருக்கும் பொழுது நம்ம எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றாக ஒரு திராட்சை செடியாக இருக்கிறோம். நாம் என்ன பண்ணக்கூடாது, பொய்ய சொல்லக்கூடாது. பிறனுடனே மெய்யை பேசக்கூடாது. எப்பேற்பட்ட கஷ்டமே வந்தாலும் அவங்க மனது நோக்கடிக்கக்கூடிய காரியங்களா இருந்தாலும் என்ன பண்ணணும், மெய்யை பேச வேண்டும். அதுதான் நம்மளுடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இதே போனா நம்ம புதிய சிருஷ்டியாக மாறும்போது அடுத்த வசனத்தை வாசிப்போம். கோபம் கொண்டாலும் போதும், கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். ஆனா மேலும் வசனத்துல என்ன சொல்லியிருக்கு, கோபத்தையும் என்ன பண்ணணும், விட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்கு. ஆனா நம்ம கோபப்படும் போது நம்ம என்ன பண்றோம், சம்டைம்ஸ் நம்ம யாரையாச்சும் வார்த்தைகள்னாலேயோ நம்ம சில சமயத்தை அடிச்சோ என்ன பண்ணப்படுவோம், மற்றவங்களை காயப்படுத்துகிறவர்களாக ஆகிவிடும். நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, கோபம் செய்தாலும் கோபம் கொண்டாலும் பாவம் செய்ய இருங்கள். அடுத்து சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடக்குது. நம்ம பார்க்கிறோம், யோனா என்ன பண்ணப்பட்டாரு, நினிவேக்கு போறாரு. அங்க அவரோட எரிச்சல் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அவரோட எரிச்சல் என்ன பண்ணல, அடங்கல. நம்ம அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, புதிய சிருஷ்டியாக மாறினதுக்கு அப்புறமா நமக்கு ஒருத்தர் மேல கோபமோ எரிச்சலோ வருதுன்னா அது சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அதை என்ன பண்ணணும், தனித்து விடணும். நம்ம அதையே என்ன பண்ணக்கூடாது, அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போகக்கூடாது. அதுதான் புதிய சிருஷ்டியாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய குணாதிசயம். அடுத்து பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். நான் 25 அன்னைக்கு நான் மெசேஜ் கொடுத்தப்ப என்ன சொன்னேன், நம்மளுடைய பாத்திரத்துல ஒரு இடத்த என்ன பண்ணணும், கர்த்தருக்குன்னு கொடுக்கணும்னு சொன்னேன். ஆனா நம்ம அந்த பாத்திரத்துல இருக்க இடத்த யாருக்கு கொடுக்க கூடாது, பிசாசுக்கு கொடுத்து விட கூடாது. பிசாசுக்கு கொடுக்காம இருக்கிறது தான் புதிய சிருஷ்டியான மனிதனுக்குரிய குணாதிசயம். அடுத்து திருடுகிறவன் திருடாமல் தக்கதாக செய்ய கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம். கெட்ட வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து என்ன பண்றது, நீங்க திருடாமல் இருங்கள். உங்களிடத்தில் இருக்கிறத நீங்க என்ன பண்ணுங்க, மற்றவர்களிடத்துல கொடுத்து அவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. தூஷண வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரவேணாம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய
நல்ல பக்தி விருத்தி கேட்க நல்ல வார்த்தைகள் இருந்தா மட்டும் பேசுங்கன்னு தான் சொல்லியிருக்கு. நீங்க பேசுங்களே சொல்ல, நீங்க கெட்ட வார்த்தையை பேசாதீங்க, ஆனா நல்ல வார்த்தைகள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும் தான் என்ன பண்ணுங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. அடுத்தது, அன்றையும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவி துக்கப்படுத்தாதீர்கள். இது மிகவும் முக்கியமானது. நம்ம இந்த காரியங்களை ஏதாச்சும் ஒண்ணு தவறுனா கூட நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணப்படுவாரு? துக்கப்படுவாரு. நம்ம யாராச்சும் ஒருத்தர் கோபத்துல நம்ம திட்டோம்னா, கோபம் கொண்டு நம்ம பாவம் செய்துட்டோம்னா, திட்டோம்னா நம்மளுடைய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள விசனப்படுவார். அடுத்து, சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுள். ஏற்கனவே நம்ம பார்த்தபடி சில விஷயங்களை அழித்து விடணும், சில விஷயங்களை நம்ம விட்டு என்ன பண்ணணும்? நீக்கி விடணும். அந்த காரியங்களை இங்கேயும் பவுல் என்ன பண்றாரு? குறிப்பிட்டிருக்காரு. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கடைசியா என்ன பண்றாரு? மன்னிப்பை குறிச்சு அவரு சொல்றாரு. நம்ம இந்த இதெல்லாம் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு கோபம் கொண்டாலும் நம்மளை காம வச்சுப்போம், சிலருக்கு ஹெல்ப் பண்றது, அந்த கெட்ட வார்த்தைகளை பேசாம இருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காரியங்களை செஞ்சிருவோம். ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டமானது இந்த மன்னிப்பை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோமா அப்படிங்கிறது தான் இன்னைக்குரிய முக்கியமான தலைப்பா இருக்குது. நம்ம நிறைய பேர் நம்ம மேல நம்ம கோபமா இருப்போம், நம்மள நிறைய பேர் தப்பா சொல்லிப்பாங்க, நம்ம நெருங்கியவர்களை தப்பா சொல்லிப்பாங்க, இனிமேல் அவங்க கிட்ட பேச மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் இந்த வசனத்தை கொடுக்கும்போது தான், நீ புதிய சிருஷ்டியாக மாறணும்னா மன்னிப்பையும் தரணும். நீ மாறணும்னா நீ மற்றவங்களை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சில விஷயங்களை மட்டும் மாத்திக்கிட்டு நம்ம மாடிஃபை பண்ணிட்டு பழைய ஆவியோடய போறதுக்கு புதிய ஆவியாக எப்படி நம்ம செல்லுகிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு இங்கதான் வந்துச்சு. நான் ஒருத்தர் மேல ஒரு சில பேர் மேல பயங்கர கோவத்தில் இருந்தேன், அவங்களை மன்னிக்கவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா கர்த்தர் இந்த வார்த்தை கொடுக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, சரி அவங்களையும் இந்த புதிய நாள் நான் பருவத்துக்குள்ள போகும்போது அவங்கள மன்னிக்கணும் அப்படின்ற ஒரு இதை எனக்கு கடவுள் கொடுத்தாரு. இந்த பழைய மனிதனை அழிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரோமருக்குரிய புஸ்தகத்துல 6:6 சொல்லியிருக்காங்க. அதையும் வாசிச்சிருக்கோம். ரோமர் 6:6. ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் வழியாக பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பழைய மனிதன் நம்ம என்ன பண்ணோம்? சிலுவையில அறைந்து விடணும். சிலுவையில இயேசுவுக்கு 2 பக்கமும் 2 கல்லர்களை அறைந்தாங்க. ஒரு கல்லன் அவரை பரியாசம் பண்ணா, ஒரு கல்லன் அவரை ஏற்றுக்கொண்டான். அந்த ஏற்றுக்கொண்ட கல்லன் தன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தை அவர் என்ன பண்ணிடுறாரு? அங்கே விட்டுறாரு. தன்னுடைய ஆவியை மட்டும்தான் என்ன பண்றாரு? ஆவியையும் ஆத்மாவையும் கர்த்தருக்கு தன்னுடைய பரிசுத்த பரதீசில் வரும்போது கர்த்தர் நினைத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய என்ன பண்ணிக்கிறார்? தன்னை மாட்டுக்கிறாரு. அந்த மனிதனை கூட நம்ம என்ன பண்ணோம்? நம்ம இவ்வளவு நாள் செய்த பாவங்களையோ திருட்டுத்தனங்களையும் திருடி இருப்போம், நம்ம கண்டிப்பா ஏதாச்சும் பண்ணியிருப்போம். ஆனா இதுக்கப்புறமா அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யாம புதிய சிருஷ்டியாக மாறி இன்றைக்கு நாம் இந்த இருக்கிற இன்னும் 1/2 மணி நேரத்துல நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு தேவனுடைய சந்நிதியில நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? இங்கே கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கோம். எதற்காக? நம்முடைய பழைய மனிதரை இன்னைக்கு சிலுவையில அறையும்படியாக. நம்ம முதல்ல பார்த்தபடி நம்மளோட ஒரு 4 காரியங்களை 4 மனிதர்களை குறித்து பார்ப்போம். முதலாவதாக விபச்சாரம் செய்கிற ஒரு பெண்ணை குறித்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யோசுவா 2 யார் வாசிக்கிறானா? யோசுவா 2:1 ஒரு பெண்ணை குறித்து பார்க்கிறோம். ராகாப் என்கிற தேசி. அவர்கள் அந்த எரிகோ பட்டணத்துல இருக்கிறார்கள். அவர் அந்த இடத்துல வேவு பார்க்கும்படி யோசுவா அனுப்பின மனிதர்கள் அவங்க என்ன பண்றாங்க? தன்னிடமா காத்து வச்சுக்கிறாங்க. இந்த இருந்த மனிதர்கள்னால அவங்க என்ன பண்றாங்க? அவங்க கிட்ட கேட்கறாங்க, நீங்க கண்டிப்பா வந்தீங்கன்னா எங்களுடைய இந்த தேசத்தை நீங்க கைப்பற்றிருக்கீங்க, நீங்க வரும்பொழுது இந்த என்ன மட்டும் என்ன பண்ணுங்க? தப்பு வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க? அந்த ராகாப் என்கிற வேசி தன்னை அவங்க முன்னாடி ஒரு சாட்சியாக நிறுத்துகிறார்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 11:31 வாசிப்போம். எபிரேயர் 11:31. விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு போதும். வேசியா இருந்த ஒரு பெண் தேவனுடைய மனிதர்கள் மேல என்ன வச்சிருந்தாங்க? விசுவாசம். அவங்க அதுக்கப்புறமா அப்பேற்பட்ட காரியங்களை செய்யல. அவங்க அந்த பெண்ணை குறித்து சொல்லும்போது ராகாப் என்கிற பெண் இஸ்ரவேலிலே ரொம்ப நாள் நீடித்திருந்தார்கள். அவங்க அந்த எரிகோ பட்டணத்தை
கைப்பற்றினதுக்கு அப்புறமா அவங்க குடும்பத்தை காப்பாற்றினதுக்கு அப்புறமா ராகாப் என்கிற பெண்ணோட குடும்பம் இஸ்ரவேலிலே ரொம்ப அதிகமான நாட்கள் அவங்க மத்தியில இருந்தாங்க. ராகாப் என்கிற பெண் அழிந்து போக வேண்டி இருந்த ஒரு பெண், வேசித்தனத்திலிருந்து தன்னை விசுவாசத்தினால் காத்துக்கொண்ட ஒரு பெண் இங்க வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல ஒரு சாட்சியாக இருக்கிறார்கள். அந்த பழைய மனிதனை அவர்கள் என்ன செய்தாங்க? தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலே அவர்கள் சிறுவையில தன்னுடைய வேசித்தனத்தை அழித்துவிட்டு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டார்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாபேயும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது நீதியுள்ளவள் ஆனாள் அப்படின்னு சொல்லிட்டு நீதியுள்ளவள் ஆக்கப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம சில பேரை வந்து கிண்டல் பண்றதுக்காக நீ பெரிய உத்தமியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். ஆனா வேத வசனம் ஒரு தவறான நடந்திருந்த ஒரு பெண்ணை நீதியுள்ளவள் அப்படின்னு என்ன பண்ணுது? வேத வசனமே அவங்கள குறிப்பிடுற அளவுக்கு அந்த புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்ட ராகா வேதத்துல 2 இடத்துல அவங்களுடைய விசுவாசத்தை குறித்தும் அவர்களுடைய நீதியை குறித்தும் சொல்லுகிற தக்கதாக அவர்களுடைய புதிய சிருஷ்டி அப்பேற்பட்டதாக இருந்தது. அடுத்தது அசுத்தத்திற்கு குறித்தாக ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். மார்க் 5 அந்த மனிதனை பற்றி இருக்கு. அது அந்த மனிதன் அவனுக்குள்ள என்ன இருக்கு? அசுத்தாகி இருக்கு. தேவன் அந்த கடலோரத்தில் வரும்போது அந்த மனிதனை பார்க்கிறார். அவனுக்குள் லேகியோ கணக்கான அசுத்தாவிகள் இருக்குது. அவர் என்ன பண்றாரு? அந்த அசுத்தாவியை எடுத்து அந்த மனிதனிடமிருந்து ஒரு பண்டிகை கூட்டத்துக்குள்ள அனுப்பிவிட்டார். தேவன் என்ன பண்றாரு? அவனுக்கு ரட்சிப்பை தருகிறார். அவனிடத்துல இருந்த அசுத்தத்தை அவர் என்ன பண்றாரு? எடுத்து போட்டு அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அவனை புதிய சிருஷ்டியாக மாற்றின உடனே அவன் எப்படிப்பட்டவனா மாறுறான்றத மார்க் 5:18 வாசிப்போம். அப்படியே அவர் போது பிசாசு பிடித்திருந்தவன் அவன் என்ன கேட்கிறான்? தேவனே, நான் உன்னை பின் சென்று வரும்படியாக எனக்கு நீ உத்தரவு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பழைய மனிதனாக அசுத்தாவியுடன் இருக்கும் பொழுது அந்த மனிதன் எப்படி இருந்தானோ தன்னை புதிய சிருஷ்டியாக தேவன் தனக்கு ரட்சிப்பு கொடுத்து தன்னுடைய அசுத்தாவியை நீக்கிவிட்டு தன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றின பிறகு அவன் தேவனுக்கென்று பின் செல்ல வாஞ்சி உள்ளவனாய் மாறினான். இப்படி 2வது இருந்த மனிதனும் தன்னுடைய புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டான். 3வது விக்கிரக ஆராதனை செய்த ஒரு மனிதனை குறித்து பார்ப்போம். தானியேல் 3வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை குறித்து பார்க்கிறோம். அந்த ராஜா ஒரு பொற்சிலையை வைத்து, விக்கிரக ஆராதனை என்பது வந்து சூரியனுக்கு கீழே எதை வணங்கினாலும் என்னதான் விக்கிரக ஆராதனை தான். அது மனிதனாக இருந்தாலும் சரி, பொம்மையா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கல்லு சிலை எதுவாக இருந்தாலுமே சரி, பூமிக்கு சூரியனுக்கு கீழே சூரியனையும் சந்திரனையும் சரி எதை வணங்கினாலுமே தேவன் ஒருவரை தவிர எதை வணங்கினாலுமே அது விக்கிரக ஆராதனை. அப்படி நேபுகாத்நேச்சார் தன்னுடைய பொற்சிலை செய்து வைத்து விக்கிரக ஆராதனை செய்யும்படியாக அந்த தேசத்தில் இருக்க எல்லாரையும் என்ன பண்றாரு? ஆணையிடுறாரு. ஆனா ஒரு 3 வாலிபர்கள் என்ன செய்யறாங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற வாலிபர்கள் நான் அப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க? அவருக்கு வைராக்கியமா இருக்கிறாங்க. அவங்க வைராக்கியத்தை பார்த்துட்டு கடைசியில அவர் என்ன பண்றாரு? தூக்கி நெருப்புலயே போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறமாவும் அவங்க நெருப்புல வேகாம 4வது மனிதன் அவர்களை வந்து காப்பாற்றுகிறார். விக்கிரக ஆராதனை செய்யாம தன்னை பாதுகாத்து கொண்டு தன்னுடைய அந்த புதிய மனிதனை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாதுகாத்து கொண்டதால கர்த்தர் அந்த புதிய மனிதன் என்ன பண்ணாரு? அவங்க வர இந்த ஆபத்துல இருந்து பாதுகாத்து மீட்டார். அந்த தமிழின் 3வது அதிகாரத்துடைய 28-29 வசனத்தை மட்டும் வாசிப்போம். நேபுகாத்நேச்சார் இந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த தேவனை குறித்த ஒரு சாட்சியை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறார். அந்த ஸ்டேட்மெண்ட் வாசிப்போம். ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தாலும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான். அவன் வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான். இந்த வசனத்தை நேபுகாத்நேச்சார் இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்த்து விட்டு, அதாவது இவங்க யாரு? இவங்க 3 பேரும் அடிமைகள். அடிமைகளுக்கும் நம்ம அடிமையா ஒரு தேசத்துக்கு போறோம்னா அந்த இடத்துல அந்த அடிமைகளுக்கும் மரியாதை கிடையாது, அந்த அடிமைகளோட தேவர்களுக்கும் மரியாதை கிடையாது. கண்டிப்பா உன் கடவுள் என்ன பண்ணாரு? உன்னதான் இங்கதான் அனுப்பிச்சிட்டாரு, நீ அடிமைத்தனமா என்கிட்ட இருக்க, உன் கடவுள் தான் பெரிய கடவுள் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த ராஜாக்குள்ள கண்டிப்பா இருக்கும். அப்படிதான் எகிப்திலையும் இருந்துச்சு. எபிரேயர்களுடைய தேவர்கள் மேல அவங்களுக்கு ஒரு தன்னுடைய கடவுள் மேல அவங்களுக்கு ஒரு பெரிய
மதிப்பு மரியாதை இருந்துச்சு. எபிரேயர்களுடைய தேவர்கள் மேல அவர்களுக்கு பெரிய பயமும் எதுவுமே கிடையாது. ஆனா ஏன்னா அவங்களாம் அடிமைத்தனமாய் வந்தவர்கள். அப்படி இருக்கும்போது அடிமைத்தனமாய் வந்த ஒரு மனிதனிடத்துடைய தேவனுக்கு அவன் என்ன சொல்றாரு, எவனாச்சும் தூஷண வார்த்தை பேசினா அவனுடைய நாவு, எந்த மனுஷன் ஆனாலும் எந்த ஜாதி அவனுடைய அவங்களை என்ன பண்ணணும், அவனுடைய நாக்கு முதல்ல துண்டிக்கப்படும், அவனுடைய வீடு எரிக்கலமாக்கப்படும். ஒரு அந்நிய, அதாவது நேபுகாத்நேச்சாருக்கு கிறிஸ்து யாரு, அந்நிய தெய்வம். அந்த அந்நிய தெய்வத்திற்காக அவருடைய எவ்வளவு வைராக்கியம், அதாவது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வைராக்கியம் இப்போ யார் மேல வந்திருக்கு, நேபுகாத்நேச்சார். பழைய மனிதனாய் இருந்த நேபுகாத்நேச்சார் இப்பொழுது புதிய சிருஷ்டியாக மாறி கர்த்தருக்கு ஒரு சாட்சியாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிற அளவுக்கு மாறி இருக்காரு. விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஒரு மனிதன் கர்த்தருக்கு என்று ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணிட்டார், புதிய சிருஷ்டியாக அவனை மாற்றி விட்டார். அடுத்தது நான்காவதாக கோபத்தை குறித்து பார்க்கலாம். கோபம் கொண்ட ஒரு மனிதன் ஏசா. ஆதியாகமம் 27:41 அதிகாரத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 27:41. ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து என் தகப்பனுக்காக வரும், கொன்று போடுவேன் சொல்லி கொண்டாங்க. இங்க என்ன ஆகுது, அவனுடைய தகப்பனும் இறக்கல, ஏசாவுடைய தகப்பனும் இறக்கல. அவனோட துக்கிக்கிற நாட்கள் என்ன பண்ணும், கண்டிப்பா வரும். அந்த துக்கிக்கிற நாட்கள்ல என்னோட துக்கத்துக்காக நான் என்ன பண்ண போறேன், என் தம்பி என்னை ஏமாத்தினா அவனை நான் என்ன பண்ண போறேன், கொலை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இருதயத்துல சொல்லிக்கொண்டார். இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு. அதனால தன்னுடைய தகப்பன் என்ன பண்றாரு, அவர் உயிரோடு இருக்கிற சமயத்தில் என்ன பண்றாரு, அவனை வேற ஒரு தேசத்துக்கு அனுப்புறாரு. அவர் அங்க போயிட்டு 2 தடவை பரிவாரங்களோட திரும்ப என்ன பண்றாரு, வராரு. ஆதியாகமம் 33:4 அதிகாரத்தை வாசிப்போம். ஓடி வந்து தழுவி கட்டிக்கொண்டு முத்தம் செய்தான். இங்க பார்க்கிறோம், நம்முடைய வேதத்துல அதிகமா முத்தம் செய்தவர்கள் யாருன்னா ஏமாற்றப்படுறவங்க, முத்தத்தை கொடுத்து ஏமாத்துறவங்களா இருக்காங்க. ஆனா ஏசாவினுடைய முத்தம் அன்பின் முத்தமா இருந்தது. அவரு என்ன பண்றாரு, ஓடி வந்து கட்டி பிடித்து அவருக்கு என்ன பண்றாரு, முத்தம் செய்யறாரு. முத்தம் செய்துவிட்டு அவங்க 2 பேரும் அழுகுறாங்க. அதுக்கப்புறமா ஏசா தனக்கு அவர் யாக்கோபை பார்த்து முதல்ல கேட்கிறதுக்கு 2 வார்த்தைகளை பார்ப்போம். 8ஆம் வசனமும் 9ஆவது வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தை 8. அப்பொழுது அவன் பந்தையெல்லாம் எண்ணத்துக்கு, அதற்கு அவன் தயவு கட்டுவதற்கு, அதற்கு ஏசா என் சகோதரனே எனக்கு போதுமானது உண்டு, உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் என்றான். ஏசா எதற்காக அவனை கொலை செய்ய இது பண்ணாரு, தன்னுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் பறித்து கொண்டு போய்விட்டானே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் அவர் என்ன பண்ணாரு, அவனை கொலை செய்ய வேண்டும் என்று இருந்தாரு. அவர் அந்த தேசத்திலிருந்து 14 வருடங்களுக்கு மேலாக என்ன பண்ணப்பட்டாரு, ஏசாவினிடத்திலிருந்து பிரிந்து இருந்தாரு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்க்குறாரு. ஆனால் அதுக்குள்ள ஏசாவினிடத்துலையும் ஆசீர்வாதங்கள் சேர்க்கப்படுது. ஆனால் ஏசா தன்னுடைய கோபத்தை விட்டு நீங்கிறார். அவர் என்ன பண்றாரு, அவனுடைய சகோதரன் வரும்போது அவர் வந்து அதான் கேட்கிறாரு, என்னத்துக்கு இந்த பந்தயம், நீங்க என்னத்துக்கு என்ன சமாதானப்படுறதுக்கு நீ இருக்கிறா, பந்தயம் அனுப்புறோம், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, உன்னுடையதா இருக்கட்டும். நான் என்ன பண்ணிட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள புதிய சிருஷ்டியாக மாறிட்டேன், என் கோபத்தை நான் கலைந்து போட்டு விட்டேன், எனக்கு எதுக்கு உன்னுடைய பரிவாரம், எனக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கோபத்தில் இருந்து நீங்கி தன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றிட்டார். தன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஏசாயா 51:17 அவர் சொல்லியிருக்கபடி, அவர் நீதியின் மார்க்கவசமாக அணிந்து, நீதி மார்க்கவசத்தை அணிந்து, ரட்சிப்பெனும் சீலாவை சிரசில் தரித்து, நீதி செலுத்தல் என்ற வஸ்திரங்கள் உடுப்பாக அணிந்து, வைராக்கத்தை சால்வையாக கோர்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சில பல காரியங்களை குறித்து சொல்லியிருக்கு. அடுத்தது எபேசியர் 6:14-18 வந்து இன்னும் சில காரியங்களை குறித்து சொல்லுகிறாங்க. அந்தபடி நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய மார்க்கவசம் எது குறித்ததாக இருக்கணும், நீதியின் மார்க்கவசத்தை நம்ம அணிந்திருக்கிறவராக இருக்கணும். ரட்சிப்பு மற்றும் ரட்சண்யம் என்கிற தலைசீலாவை நாம் அணிந்திருக்கிறவர்களாக இருக்கணும். நீதி சரிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களை உடுப்பாக நாம அணிந்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வைராக்கியம் என்கிற சால்வை நாம் என்ன பண்ணிருக்கணும், போர்த்தவர்களாக இருக்க வேண்டும். சத்தியம் என்னும் கச்சை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆயத்தம் என்கிற பாதரட்சியை தரித்தவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து வேத வசனம் என்கிற பட்டயத்தை பிடித்தவர்களாயும் இருக்கணும்.
இந்த மார்க்கவசம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு வசனத்துல யாத்திராகம் 28:32 வந்து எனக்கு வாசிக்க வேண்டாம். 28 என்ன குறித்து இருக்கிறதுனா, ஒரு ஊசி நூல் கூட நுழையாத ஒரு கேப் கூட என்ன இருக்கக்கூடாது, அந்த மார்க்கவசத்துல இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த சின்ன கேப் இருந்தா கூட என்ன பண்ணும், அந்த மார்க்கவசம் எதிரிகளோட ஆயுதத்தினால என்ன பண்ணப்படும், பெனிட்ரேட் செய்ய அது என்ன பண்ணுறோம், உள்ள நுழைஞ்சிடும். அதனால அது என்ன கூட ஊசி நுழையிற கேப் கூட என்ன இருக்கக்கூடாது, மார்க்கவசத்துல இருக்கக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய நீதி எப்படி இருக்கணும், யாராலையும் தொலைக்க முடியாத ஒரு நீதியாக நம்ம என்ன பண்ணணும், இருக்கணும். இந்த நீதியை நம்ம என்ன பண்ணிக்கணும்னா மார்க்கவசமாக அணிந்திருக்கணும். அடுத்தது ரட்சிப்பென்னும் தலைசீராவையும் ரட்சண்யம் என்னும் தலைசீராவையும் நாம் அணிந்திருக்கணும். ரட்சிப்பு என்கிறது மீட்பு, ரட்சண்யம் என்பது ரட்சிப்பை தருகிற தேவனாகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பை நம்ம கடைசிக்கு அப்புறம் ஒரு தலைசீரா வைத்துக்கிறோம்ல, அந்த தலைசீரால யாருக்கு மகிழ்ப்படணும், கர்த்தர் தான் நமக்கு தலைக்கு மேல இருக்கணும். நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம தலைகணத்தினால என்ன பண்ணக்கூடாது, ஆடக்கூடாது. நம்ம தலைசீரா எதனால இருக்கணும், தேவனுடைய ரட்சிப்புனால இருக்கணும். அடுத்தது வஸ்திரம் எப்படி இருக்கணும், வஸ்திரம் நீதி சரி கட்டுதல் என்னும் வஸ்திரத்தை நாம அணிந்திருக்கணும். ஏன்னா வஸ்திரம் தான் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, பார்க்கக்கூடியது. நம்ம நீதியா நடக்கிறது மட்டும் இல்ல, நம்ம நீதியை என்ன பண்ணணும், சரி கட்டுறவர்களாய் இருக்கணும். யோவான் 8:7 கூட தேவன் வந்து ஒரு காரியத்தை செய்கிறார். அந்த இடத்துல என்ன பண்றாரு, ஒரு பெண் அவர்கிட்ட வராங்க, அவங்க வேசி, அவங்கள வந்து கொலை செய்ய முடியாது, மோசையை பிரபலத்துக்கு அவங்க கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, உங்களில் எவன் பாவம் செய்யவில்லையோ அவன் என்ன பண்ணுங்க, முதல்ல தள்ளிடுங்க சொல்லுங்க. நம்ம என்ன பண்ணுவாங்க, மற்றவங்க நம்மள தூண்டி விடுவாங்க, அவன் பாவம் செஞ்சுதான் அவனுக்கு தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, தூண்டி விடுவாங்க. ஒரு வீட்டுல அப்பா அம்மா பசங்க இருக்கிறாங்கன்னா தங்கச்சி என்ன பண்ணலாம், அண்ணனை பார்த்து நீ அண்ணா இந்த தப்பு பண்ணிட்டாங்க, அண்ணனுக்கு இந்த தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், தூண்டி விடலாம். எக்ஸாம்பிள் தான் சொல்றேன், அப்படி இருக்கலாம். ஆனா அந்த நீதியை கொடுக்குற இடத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்கணும், அந்த நீதி சரியான நீதியா இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறவர்களா இருக்கணும். அடுத்தது சால்வை. நம்ம வஸ்திரத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி நம்ம முதல்ல எல்லா கண்ணில் என்ன பண்ணணும்னா, இப்போ பெண்கள் கூட நார்மலாக ஒருத்தர் பார்க்கும்போது அந்த ஷால் நல்லா இருக்கே அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஷால் நல்லா இருக்கு, கை காலில் போட்டுருக்க செருப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அணிகலன்கள்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஷாலை பார்க்கக்கூடியது டக்குன்னு நம்ம கண்ணில் படக்கூடியது. அந்த சால்வை எப்படி இருக்கணும், வைராக்கியத்தின் சால்வையாக இருக்கணும். நம்ம வைராக்கியம் அப்படின்னு சொல்லும்போது தேவத்தில் நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒருத்தரை குறித்து தான் சொல்ல விரும்புகிறேன், எலியாவை குறித்து. எலியா தேவனுக்கு என்று பயங்கர வைராக்கியமா இருந்த ஒரு மனிதர். ராஜாக்களை எதிர்த்து ராஜாவினுடைய மனைவிக்கு தான் பயந்தார். ஆனால் ராஜாவை எதிர்த்து அவர் பேசுறதுக்கு பயப்படல. ஆனால் மறுபடியும் அவர் என்ன பண்ணாரு, வந்து தேவன் அவருக்கு தைரியத்தை கொடுத்தார். அவர் என்ன பண்ணாரு, வைராக்கியமா இன்னும் அதிகமாக கத்தல் கேட்டு எழுந்து பிரகாசித்தார். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணார், வைராக்கியத்தை எலியா என்ன பண்ணார், சால்வையாக போர்த்து கொண்டு இருந்தார். கச்சை, சத்தியம் என்னும் கச்சை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இந்த சத்தியம் வந்து வேறு எதுவும் ஒன்றும் இல்லை, நம்ம கேட்கிற வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அதாவது கச்சை என்பது உடம்போட ஒட்டி போடுற ட்ரெஸ், அதாவது இன்னர்ஸ் மாதிரி. இந்த கச்சை எப்படி இருக்கணும், நம்ம உடம்போட ஒட்டி இருக்கணும். அந்த நம்ம கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கணும், நம்முடைய உடம்போட ஒட்டி இருக்கணும். அடுத்தது பாதரட்சை, ஆயத்தம் என்கிற பாதரட்சை. இது கடைசி காலமாக இருக்கிறது. 10 கணிகைகளை எடுத்து பார்த்தோம். 10 கணிகையில் 5 கணிகைகள் மட்டும் தான் இருந்தாங்க, எண்ணெயும் தீவெட்டி வைத்து ஆயத்தமாக இருந்தார்கள். மீது 5 பேர் தீவெட்டி மட்டும் தான் வச்சிருந்தாங்க, எண்ணெயோட இல்லாமல் ஆயத்தம் இல்லாத இருந்தார்கள். ஆயத்தம் இல்லாத இருந்தவர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, கைவிடப்பட்டாங்க. ஆயத்தமாக இருந்தவர்கள் தேவனோடு தன்னுடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். கடைசியில் அந்த மீது 5 பேர் நீங்கள் யார் என்று அறியேன்னு சொல்லிட்டாரு. அதனால ஆயத்தம் என்கிற பாதரட்சியை நம்ம என்ன பண்ணிக்கணும், தனித்தவர்களா இருக்கணும். அடுத்தது விசுவாசம் என்னும் கேடகம். நம்ம எல்லாரும் யாரு, விசுவாசிகள். நம்ம எல்லாருக்குள்ள என்ன இருக்கு, விசுவாசம் இருக்கு. நம்ம விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது விசுவாசத்துக்கு இன்னொருத்தரை குறித்து பார்க்கணும்னா தானியேலை குறித்து பார்க்கலாம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பார்க்கலாம். வேதத்துல அநேகர் எப்படி இருக்கிறாங்க, விசுவாசத்தினால தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்தினால அவர் வைராக்கியத்தை காண்பிக்கிறதோ, விசுவாசத்தினால் அவருக்காக கோபத்தை காண்பது. தாவீதை பார்க்கும்போது அவருக்காக வைராக்கியமா என்ன பண்றாரு, கோபத்தை எதிர்த்து தன்னுடைய எதிரிகள் மேல காட்டுகிறவராய் தானியேல், இவரு நம்ம தாவீது இருக்கிறார். அந்த மாதிரி விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும், கேடயமா பிடித்துக் கொள்ளணும். கடைசியில பட்டயத்தை, நம்முடைய வேத வசனமாகிய பட்டயத்தை பிடித்துக் கொள்ளணும். வேத வசனம் எப்படி இருக்கிறது, இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது என்ன சொல்லலாம், ஒரு வசனம் வந்து முதல் வசனம் என்ன சொல்லணும், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அடுத்த வசனத்துல என்ன கொடுத்துருக்கோம்னா பெற்றோர்களுக்கு கொடுத்துருக்கோம், பெற்றோர்களே உங்கள் பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, கோபம் பண்ணாதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பெற்றவங்களாம் பிள்ளைகளை பிறமனாலும் அடிக்கணும், நீங்க எங்களுக்கு கீழ்ப்படிக்கணும்னு சொல்லுவாங்க தவிர, ஆனா பெற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த வசனத்தை அவ்வளவா
கவனிக்க மாட்டார்கள். நான் இது வந்து சும்மா விளையாட்டுக்காக சொல்ல, வேதம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். அந்த பட்டயம் ஒரு பக்கம் இனிக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படின்னா, எதிரியை வெட்டும் போது அது எப்படி இருக்கும், இனிமையா இருக்கும். தனக்கு நேரா நீட்டும் போது அந்த கத்தி எப்படி இருக்கும், கசப்பா இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. நான் அந்த வசனத்தின்படி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னிங்கள்னு சொன்னப்போ எனக்கு எப்படிதான் இருந்துச்சு, புத்திர வார்த்தையாக தான் இருந்துச்சு. அவங்களெல்லாம் போய் நான் மன்னிக்கணும் அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் உனக்கு மன்னித்தனேப்பா, நீ செய்த தவறுகளோட அவங்க ஒன்றும் என்ன பண்ணல. நீ நம்ம ஒவ்வொருவரும் செய்கிற தவறுகளை எல்லாத்தையும் சேர்த்தா கூட நமக்கு செஞ்ச தப்பு பெருசா வராது. நான் உன்னை எத்தனையோ தடவை மன்னித்து கொண்டே இருக்கிறேன். நீ செஞ்ச தப்பை தான் திரும்ப செய்யற. ஆனாலும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், உன்னை மன்னித்து கொண்டிருக்கிறேனே, நீ அவங்கள மன்னிக்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேதம் இருப்பதும் கருப்புல பட்டயமாக இருக்கிறது. அந்த பட்டயத்தை உடையவர்களாக நாங்கள் இருக்க வேணும். நம்ம இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ண போறோம், புதிய வருடத்திற்குள்ள போக போகிறோம். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்பிச்சை, விக்கிரகாராதனை, கோபம், மூர்க்கம், பொறாமை, தூஷண வார்த்தை, வம்பு வார்த்தைகள் கூட தூஷண வார்த்தைகள் மட்டும் இல்ல, ஒருத்தர வம்புக்கு எடுக்கிற வார்த்தைகள், பொய், எரிச்சல், திருட்டு, துர்குணம், இதை எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், இப்போ சிலுவையில அடைய வேண்டும். ராகாப் என்கிற வேசி விசுவாசத்தினாலே நீதிமான் என்று அழைக்கப்பட்டார். அசுத்தாவை பிடித்திருந்த மனிதன் தேவனுடைய ரட்சிப்பினாலே புதிய மனிதனாக மாறி அவருக்கென்று பின் செல்லுகிற ஒரு மனிதனாக மாறினார். நேபுகாத்நேச்சார் என்கிற ஒரு ராஜா அந்நிய தெய்வமாகிய கிறிஸ்துவுக்கு என்று சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதனாக மாறினார். ஏசா தன் சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். ஆனால் அவன் தன்னை புதிய சிருஷ்டியாக மாற்றிக்கொண்டு அவன் சகோதரன் மேல் அன்பு செலுத்துகிறவனாக ஏசா மாறினான். நாம் இப்படியாக இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிற இந்த பழைய மனிதனை புதிய சிருஷ்டியாக மாற்றி நம்ம என்ன பண்ணணும், சில காரியங்களை நம்ம மேல அணிந்து கொள்ளணும். நீதி என்னும் மார்க்கவசத்தையும், ரட்சிப்பென்னும் தலைசிராவையும், நீதி செறிகட்டுதல் என்னும் வஸ்திரங்களையும், வைராக்கியத்தின் சால்வையையும், சத்தியத்தின் கச்சையையும், ஆயத்தம் என்கிற பாதரட்சையையும், விசுவாசம் என்கிற கேடகத்தையும், தேவ வசனமாகிய பட்டயத்தையும் என்ன பண்ணணும், உடையவர்களாய் இருக்க வேண்டும். இவை எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கும்போது மார்க்கவசம் பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி கொண்டு திரிந்து கொண்டிருக்கிறான். இன்னும் வரக்கூடிய காரியங்கள் இன்னும் வரக்கூடிய காலங்கள் இன்னும் எப்படி இருக்கும், இன்னும் மோசமா இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கக்கூடாதபடி இன்னும் மோசமாக பண்ணலாம். நமக்கு பிசாசு நமக்கு எதிராக பல காரியங்களை செய்யலாம். அதுல இருந்து காப்பாற்றணும்னா நமக்கு என்ன பண்ணணும், நமக்கு மேல இந்த மார்க்கவசமும் தலைச்சீராவும் இருக்கணும். நம்மள மற்றவங்க முன்னாடி அழகா காட்டணும்னா என்ன இருக்கணும், சால்வையும் வஸ்திரமும் இருக்கணும். அந்த வஸ்திரத்துக்குள்ள என்ன இருக்கணும், கச்சை இருக்கணும். வெறும் காலம் நடந்து போக முடியுமா, நடந்து போக முடியாது. அப்ப என்ன இருக்கணும், பாதரட்சை இருக்கணும். போருக்கு செல்லும் போது, கடைசி காலத்திலே போருக்கு செல்லும் போது நமக்கு என்ன இருக்கணும், ஈட்டியோ அதாவது பட்டயமோ கேடகமோ இருக்கணும். இது எதுவும் இல்லைன்னா என்ன ஆக போடுவோம், நம்ம கடைசியில புதிய சிருஷ்டியாக இல்லாமல் நம்ம என்ன பண்ண போவோம், கைவிடப்பட்டவர்களாய் மாறிவிடுவோம். பாதரட்சியோ அணிந்தவர்களாய், நம்ம மார்க்கவசத்தை அணிந்தவர்களாய், தலைச்சீராக அணிந்தவர்களாய், வஸ்திரத்தை எல்லாம் அணிந்தவர்களாய் இன்று நம்ம என்ன பண்ண போறோம், புதிய சிருஷ்டியாக மாறப்போம். எல்லாரும் அவரோட இடத்துல இருந்திருப்போம். கர்த்தருடைய பிரசனத்திற்குள் செல்வோம். நாமே ஒப்பு கொடுப்போம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கிறது. கர்த்தருக்கென்று நாம் இன்று நம்முடைய பழைய மனிதனை மாற்றி புதிய சிருஷ்டியாக வாழ்வோம். சோதரப்பா, சோதரம் 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 சோதரம். யாரும் மௌனமாயிடாதபடி கர்த்தருக்கு நாம் இந்த கொஞ்ச நேரத்தை செலவழிப்போம். சோதரப்பா, சோதரம் 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 சோதரம். கர்த்தருடைய பிரசனத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாம் மதிக்கிட்டு நாம் செய்த பழைய மனிதனை அழித்துவிட்டு நாம் புதிய சிருஷ்டியாக மாறுபடியாக எல்லாரும் சோதரம் செய்வோம். சோதரமப்பா, சோதரம் 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 சோதரம். சோதரிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். துதிக்கமப்பா, துதிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். சோதரிக்கம் ராதனை, சோதரிக்கம் ராதனை, சோதரம் 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 சோதரம். துதிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். ராஜாதி ராஜாவே சோதரிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானனே உம்மை சோதரிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். சர்வ சிருஷ்டியை காத்தவரே இவனுக்காக இங்கு வந்திருக்கிறதற்காக நன்றியப்பா, சோதரம் 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 சோதரம். சோதரிக்கமப்பா, சோதரம் 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 சோதரம். இருதயத்தை நாங்கள் புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறோமப்பா, சோதரம் 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 சோதரம். இந்த பழைய மனிதனை நாங்கள் கலந்து கொள்கிறோமப்பா, சோதரம் 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 சோதரம். துதிக்கிறோமப்பா, சோதரம் 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 சோதரம்.
எங்களுக்காக நன்றி அப்பா சோத்திரம் 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 அப்பா சோத்திரம் 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 எங்களுக்குள்ள இருக்கிற அவைகளை எல்லாம் அழிக்கப்படும்படியாக கிருபை செய்யுங்கப்பா சோத்திரம் 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 கூடி வரத்துக்கு போகும்போது நாங்கள் கூடிய அவைகளோடு சேரும்படியாக கிருபை செய்யுங்கப்பா சோத்திரம் 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 எங்கள் பழைய உண்டான மனிதரை நாங்கள் இங்கே இருந்த கரியத்தை நாங்கள் விடுபடியாக கிருபை செய்யுங்கப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ப்பா சோத்திரம் 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 ஆனம் பூமி ஒழித்து போனால் உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் மாறாததாக இருக்கிறதப்பா சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா சோத்திரம் 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 விசுவாசத்தை எப்போது கிடைக்கிறதா இருக்கிறதப்பா சோத்திரம் 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 உங்களுடைய கல்வி கிரியைகளாக நடத்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறதற்காக நன்றியப்பா சோத்திரம் 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 எங்களுடைய உண்மையை பாடுகிறது வாசனை வாசலுக்காக நன்றியப்பா சோத்திரம் 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 சோத்திரம்ப்பா சோத்திரம் 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 எங்களுடைய ஆவி எங்களுடைய ஆசமாக இருக்கிற சைக்கிளமாகி குதிரையை நாங்கள் யார் உண்மையான சைக்கிளப்பா சோத்திரம் சோத்திரம் இவை மூன்று சொந்தமாக இருக்கிறதப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 இவை மூன்றை நாங்கள் உழைத்து சைக்கிளப்பா சோத்திரம் 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 எங்களுடைய இந்த கையெழுத்து மாதம் எங்கள் ஆசீர்வாதமாக நிரப்பியவர்களே சோத்திரம் 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 எங்கள் கண்ணை யாரையும் உழைத்தவர்களே சோத்திரம் 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 எங்கள் கால்களை இடத்தில் தப்பிவிட்டே சோத்திரமப்பா சோத்திரம் 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 எங்களுடைய இதயத்தை நாங்கள் உழைத்து சைக்கிளப்பா சோத்திரம் 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 எங்களுடைய இதயத்தை நாங்கள் உழைத்து சைக்கிளப்பா சோத்திரம் 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 எங்கள் அஸ்திபாரமாக இருக்கிறவர்களே சோத்திரமப்பா சோத்திரம் 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 எங்கள் சபையை கரையாமல் சோத்திரமப்பா சோத்திரம் 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 எங்கள் குடும்பத்தை காப்பாற்றியவர்களே சோத்திரம் 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 எங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களே சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் நன்றி சொல்கிறோமப்பா சோத்திரம் சோத்திரம் எங்களுடைய நாளை உதவிக்கிறோமப்பா சோத்திரம் 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 நாங்கள் காத்தியே உங்களுக்கு நன்றி ராஜா சோத்திரம் 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 கொஞ்ச நேரத்தை எங்கள் உதவியை நாளை தருமையாக இருக்கிறது நன்றி ராஜா சோத்திரம் 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 எங்கள் கடைகளுமாய் கேடகவுமாய் இருக்கிறவரை உங்கள் சோதனைகளுமா சோத்திரம் சோத்திரம் கண்ணுமாய் மாடுவாய் இருக்கிறவரை சோத்திரம் 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 ஆபத்திலே காத்தவரை சோதனைக்குமப்பா சோத்திரம் சோத்திரம் அதிசயங்களை செய்வதை அதிசயமாய் காத்தவரை சோதனைக்குமப்பா சோத்திரம் 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 சோதனை சோதனைக்குமப்பா சோத்திரம் 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 கடிமை நேரத்தை முறையாய் இருக்கிறே உங்கள் சோதனைக்குமப்பா சோத்திரம் 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 தாய் போல இருக்கிறே சோத்திரம் 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 தங்கை போல தாங்குகிறே சோத்திரமப்பா சோத்திரம் சோத்திரம் சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 நீங்கள் புது வாழ தங்கிலே சோத்திரம் 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 நீங்கள் புது வேலை தங்கிலே சோத்திரம் 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 நீங்கள் புதிய கிறிஸ்டியாக மாற்றுகிறதற்காக புதிய வாழ தந்தவரே சோத்திரம் 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 புதிய வளர்ப்புகளை புதிய கரணாக தருகிறவரே சோத்திரம் புதிய வாழ தருகிறவரே சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 நாங்கள் நடந்து வந்த பாதைகளெல்லாம் எங்களோடு கூட இருந்தவரே சோத்திரம் 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 எங்களுடைய பாதையை தேடிகள் இருந்து கொண்டு எங்களை காட்டிக்கொண்டு வருவதே சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரம் 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 அர்ப்பணிக்கிறோமப்பா சோத்திரம் சோத்திரம் அர்ப்பணிக்கிறோமப்பா அர்ப்பணிக்கிறோமப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோத்திரமப்பா சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோதிக்க காதலே சோதிக்க காதலே சோத்திரம் 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 காயத்தை புதிய சிஷ்யாக மாற்றுவதற்காக நன்றியப்பா புதிய வரத்துக்குள்ளே புதிய சிஷ்யாக மாற்றி அனுப்புகிறதற்காக நன்றியப்பா சோத்திரமப்பா சோத்திரம் 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 ராதாவை போல ஏசாவை போல ஏசாவை போல அந்த அவஸ்தாக்கு பிடித்த மனிதனை போல புதிய சிஷ்யாக மாற்றுவதற்கா நாங்கள் நீதியுள்ளவர்களாய் விசுவாசமுள்ளவர்களாய் இருப்படியாக கிருபை செய்யுங்கப்பா சோத்திரமப்பா சோத்திரம் 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 சோத்திரம்
நம்முடைய பழைய மனிதனை நாம் என்ன செய்திருக்கிறோம்? கலைந்து போட்டு அவனை சிறுவையிலே அடைந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த வருடத்திற்குரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மல்கியாவின் புஸ்தகம், எல்லாரும் சேர்ந்தே வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். மல்கியா 3:6. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் கர்த்தர், நான் ஆண்டவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் என்னுடன் ஆகுங்கள். கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்துக்காக ஸ்தோத்திரம் செய்வோம். ஸ்தோத்திரம் இந்த வாக்குத்தத்தத்தை 3 முறை சொல்லுவாங்க. அவர்கள் சொல்ல சொல்ல நாம் திரும்பவும் அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுவோம். 3 முறை சொல்லுவாங்க. மல்கியா 3:6 வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை.
புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் என்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கர்த்தருடைய தாசரை மூன்று அல்லேலூயா சொல்லி வரவழைப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இந்த புதிய வருடத்திலே முதலாவது கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தர் நமக்கு கேட்கும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இது பார்க்க வேண்டியதான வேத பகுதியை நாம் வாசித்து முடிந்தாயிற்று. பாடல் புத்தகத்திலிருந்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து செல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். இந்த வருடத்தின் தொடக்கத்திற்கு ஆரம்பமாக பாடல் 883 கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க என்கிற பாடலை பாடி தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். கர்த்தனை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க நன்மை நிறைந்த ஆண்டிடுவே, நன்றியும் கொண்ட பாடிடுவே, நன்மை நிறைந்த ஆண்டிடுவே, நன்றியும் கொண்ட பாடிடுவே, கர்த்தரை வாழ்த்துகிறேன், சுற்றிலும் சோத்திர நொடி கேட்கும் வெற்றியின் காட்சி கூட்டிடுவே, எத்தனை நாட்கள் ஜெயமளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவே, எத்தனை நாட்கள் ஜெயமளித்தார், எத்தனை நாவால் போற்றிடுவே, கர்த்தரை வாழ்த்துகிறேன், அவர் கிருபைகள் என்னிடம் தங்க நன்மை நிறைந்த ஆண்டிடுவே, நன்மையும் கொண்ட பாடிடுவே, நன்மை நிறைந்த ஆண்டிடுவே, நன்மையும் கொண்ட பாடிடுவே, கர்த்தரை வாழ்த்துகிறேன், ஆண்டுகள் தோறும் வாசுதத்தம் ஆண்டவர் அன்பாயிருவார், ஆண்டுகள் தோறும் வாசுதத்தம் ஆண்டவர் அன்பாயிருவார்,
ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா, உம்மை வாழ்த்துகிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. எங்களை நேசித்து வழி நடத்துகிறதான அன்பின் பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த வருடத்தினுடைய முதல் நாளின் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. முதல் ஆராதனையில் கூட கர்த்தாவே, தேவரீர் எங்களை கடந்து கொண்டு கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை கர்த்தாவே ஏழை அடியார்களுக்கு தந்து உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவை நோக்கி பார்க்கும்படியாய், உம்மை துதிக்கும்படியாய் பரலோக பிதாவே, தேவரீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்போதும் கர்த்தாவே, உம்முடைய வேத உறுதியை தியானிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தாவே, நீர் மாறாதவராய் மட்டுமாய் எங்களோடு கூட இருந்த தேவன் வருகிற நாட்களிலும் மாறாதவராய் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்கி, எங்களை ஏந்தி, எங்களை சுமந்து, எங்களை தப்புவித்து வழி நடந்து போகிற கிருபைக்காக கோடான கோடி நன்றி ஆண்டவரே, சுதந்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தாவே புதிய புதிய வாக்குத்தத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே தருகிறீர் ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுகிறதா இருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் சிறு கூட்டமாக சமூகத்திலே கடந்து வந்திருக்கிறோம். தேவரீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அடியனை மறைத்து பரலோக பிதாவே, தேவரீருடைய வார்த்தைகளை துதிக்கப்படும். துதி கன மகிமையாவும் நீர் எடுத்துக்கொள்ளும்.
மீட்பரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய நாமம் கிறிஸ்தப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்ட நாள் இந்த வேளையிலும் கூட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தராகிய இயேசுவானவர் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். முதலாவதாக நம்முடைய சபையின் சார்பாகவும் எங்களுடைய குடும்பத்தின் சார்பாகவும் உங்களுடைய யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புது வருட வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். வேத வசனத்தை மறுபடியும் நாம் அந்த வேத உறுதியை வாசிக்கலாம். நான் கர்த்தர், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாக ஹல்லேலூயா. ஒரு விசேஷமான நேரத்திற்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கிறோம். விசேஷமான நேரம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வேத பகுதி இப்படியா சொல்கிறது. 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பெரிய ஒரு பிரசங்கம் பண்ணார். பிரசங்கம் பண்ணி முடிந்த போது வனாந்தரத்திலே ஜனங்களுக்கெல்லாம் என்ன ஆயிட்டான்? பசியான உடனே சீஷர்களை பார்த்து சொன்னார், நீங்களே அவங்களுக்கு என்ன கொடுங்க, ஆகாரத்தை கொடுங்கள் என்று சொன்னார். அப்போ அவர்கள் சொன்னாங்க, நாங்க எங்க இருந்து இத்தனை பேருக்கு ஆகாரத்தை கொண்டு வருது? ஆமே. அப்போ உங்ககிட்ட என்ன இருக்குன்னு கேட்ட உடனே 5 அப்பமும் 2 மீன்களும் இருக்கிறது, அதை இடத்தில் கொண்டு வாருங்கள். அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு கொடுத்தார். மீதியானதை 12 கூட நிறைகள் எடுத்தார்கள். அந்த சம்பவத்திற்கு பின்பாக இவர்கள் என்ன பண்ணார்களாம்? படகுல ஏறி இருந்தார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? கரையிலே தங்கிவிட்டார். ஆமே. அந்த நாளில் 4ஆம் ஜாமத்திலே கடலின் மீது. அதே மாதிரி இப்போ நம்ம தூங்கக்கூடிய 4ஆம் ஜாமத்துக்கு நேராக கடந்து வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமையே தூங்காம உட்காருது ரொம்ப கஷ்டமா இருக்கிற நேரத்துல அழகா இந்த பாதி ராத்திரியில கரண்ட் வேற இல்லை. கரண்ட் இல்லாதது ஒரு கணக்குக்கு நல்லது. ஆமே. வேர்க்கிறதுனால என்ன பண்ண மாட்டோம்? தூங்க மாட்டோம். அழகா தேவனுடைய வார்த்தைகளை நான் மிகவும் சுருக்கமாய் சொல்லி முடித்து விடலாம் என்று ஆசைப்படுகிறேன். தேவ வசனம் சொல்லி இருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று. கடந்த ஒரு வருடமாக தேவன் நம்மளை நிர்மூலமாகாமல் காத்து வழி நடத்தி வந்தார். மறுபடியுமாய் அதே வாக்குத்தத்த வசனத்தின்படியாய் நம்மளை நிர்மூலமாகாதபடிக்கு அவர் வழி நடத்துவார். வேத புஸ்தகத்திலே சங்கீதங்களின் புஸ்தகத்திலே கூட சொல்லி இருக்கிறது. 102ஆம் சங்கீதம் அதனுடைய 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இவ்விதமாய் சொல்லி இருக்கிறார், நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை, உமது அடியாரின் பிள்ளைகள் தாவரித்திருப்பார்கள், அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும். துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தின் மூலமா வேறொரு காரியம் கூட நமக்கு வெளிப்படுகிறது. கர்த்தர் மாறாதவர் என்று சொல்லி இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரும் என்ன பண்ணி போவார்கள்? மாறி போவார். ஹல்லேலூயா. நம்முடைய அருமையான ஊழியக்காரமாவும் இந்த நாளில் நம்மளோட கூட இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி நம்ம நினைச்சோம். இல்லை. ஹல்லேலூயா. நாம் நம்பி இருக்கிற நிழல்கள் கூட நம்மோடு கூட வருவதில்லை. நிழலுக்கு போனோம்னா நம்ம நிழலு நம்மை விட்டு மறைந்து போய்விடும். இந்த உலகத்திலே எதுவும் நிலையானது இல்லை. ஆமே. நம்ம கூட வருகிறது யாரும் கிடைக்கும். நம்ம நிழலே நம்ம கூட வராதப்போ இன்னொரு மனுஷன் நம்மளோட கூட வருவாரு. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நான் மாறாதவர் என்று சொல்லி. நான் மாறாதவர் என்று சொன்னால் அவர் என்ன பண்ணுறாரா? நம்ம கூடவே இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தம். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலையும் ஒரு பக்தன் பாடும்போது பாடுகிறார், எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என்னை ஒருவரே. ஹல்லேலூயா. நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்மை விட்டு மாறாதவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிள்ளைங்க 2 பேரும் ரொம்ப எமோஷனலா சாட்சி சொன்னாங்க. ஆமே. ஆண்ட்ரூஸ் சொல்லும்போது சொன்னா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் எனக்குள்ள அவருக்குள்ள என்ன தெரியுது? அருமை தெரிகிறது என்று சொல்லி. அது அவருக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் தான் பொருந்தும். ஹல்லேலூயா. உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுடைய தாயாருக்கும் எல்லாருக்கும் பொருந்தும்.
நாங்கள் இருக்கிறது வரை எங்களுடைய ஆலோசனைகள், ஊழியக்காரருடைய ஆலோசனைகள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? பெருசா தெரியாது, போன பிறகுதான் தெரியும். ஆமென். அதுதான் தேவன் சொல்கிறார். அல்லேலூயா. நான் மாறாதவர் என்று சொல்லி உலக பிரகாரமான வாழ்க்கையில சொல்லும்போது சொல்லுவார்கள், வெயிலுக்கு போனாதான் நிழலினுடைய அருமை தெரியும் என்று சொல்லி. அல்லேலூயா. அவர்கள் இருக்கிற நாட்கள் வரை நமக்கு என்ன தெரியாது? அதனுடைய அருமை தெரியாது. தகப்பனாருடைய அருமை தெரியாது, தாயாரனுடைய அருமை தெரியாது. என்னுடைய தகப்பனார் எங்களை விட்டு, நான் 15வது என்னுடைய வயதிலே அவர் எங்களை விட்டு பிரிந்து விட்டார். ஆமென். நான் படித்த கண்ணீருக்கு கையும் கணக்கும் கிடையாது. ஏன்னு சொன்னா ஒவ்வொரு வாரம் நான் ஹாஸ்டல்ல நின்று படித்தேன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்துடுவார் என்னை பார்ப்பதற்காக. அதனாலே நான் என்ன பண்ணிட்டேன், ஹாஸ்டல்ல விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஆமென். படிப்பை பாதி வழியில விட்டுட்டு என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு போயிட்டு அப்புறமா அங்கே டியூட்டோரியல் இருந்து தான் படித்தேன். அதனால தான் நான் என்ன ஃபெயில் ஆகுது. 10th ஃபெயில் ஆக காரணமே அதான். ஆமென். அல்லேலூயா. அப்போ இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே நம்முடைய பெற்றோர்கள் நம்மோடு கூட இருக்கிறது வரதான் என்ன தெரியும், அவங்க என்ன சொன்னாலும் நமக்கு அது கசப்பாக தெரியும். போன பிறகுதான் அதனுடைய அருமை தெரியும். ஆனால் அவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள், ஆமென், ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லாத ஆலோசனைகளை சொல்ல மாட்டார்கள். நீங்க நல்ல வழியில் இருக்கணும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையானாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையானாலும் சரி, அது ஆசீர்வாதமானதாக இருக்க வேண்டும் என்கிற புத்திமதிகளை தான் யார் சொல்வார்? பெற்றோர்கள் சொல்வார். அல்லேலூயா. ஆனால் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பெற்றோர்கள் கூட இருப்பது கஷ்டம். எப்போ இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுவார்கள் என்று சொல்லி தெரியாது. ஆமென். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகி நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொல்லி இந்த சங்கீதங்களின் புத்தகத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனுடைய கஷ்ட நேரத்திலே, அவனுடைய துன்ப நேரத்திலே, ஆமென், அவன் வேதனைப்படும் போது, அவனுடைய சத்துருக்கள் நெருக்கும் போது தேவன் என்ன சொல்கிறார்? அந்த அந்த வசனத்தை வாசிங்க. நீரோ மாறாதவராயிருக்கிறீர். ஆமென். 9 ஆண்டுகள் கர்த்தர் எவ்வளவு நாள் இருக்கிறோமோ, ஆமென், நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கிறது வரை தேவனுடைய வசனம் சொல்லி இருக்கிறது, என்னுடைய கிருபை உடைய சந்ததி மேல் 1000 தலைமுறை மட்டும் இருக்கும் என்று சொல்லி. அல்லேலூயா. நாம் செவ்வையான வழியிலே நடந்தோம் என்று சொன்னால், நம்முடைய பிள்ளைகளை நாம் செவ்வையான வழியிலே நடத்தினோம் என்று சொன்னால், தேவனுடைய தயவு, அவர் மாறாதவராய் நம்முடைய சந்ததியோடு கூட 1000 காலமாக அவர்களோடு கூட இருப்பார். அந்த ஆண்டுகளுக்கு முடிவில்லை என்று சொல்லி எபிரேயரின் புத்தகத்திலே கூட ஒரு வார்த்தை, இதே வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தை வாசிங்க. ஒரு சாகை போல அவைகள் சுருட்டிவி, ஆமென், அப்பொழுது மாறிப்போம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது. இந்த வேதபக்தியினுடைய தொடக்கத்திலிருந்தே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் அவதாரம் எடுத்து இந்த உலகத்திலே வந்ததை, அவர் மனுஷனாக வந்ததை, அல்லேலூயா, அவர் தேவனுடைய குமாரனாக எண்ணப்பட்டதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தேவதூதர்களுக்கு மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் என்ன பண்ணார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அதையெல்லாம் அவர் பெருசா எண்ணிக்கொள்ளாமல் தேவ ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தையும் நமக்கு சொல்லுகிற ஆசீர்வாதத்தையும் இந்த பகுதிகளில் நாம் வாசிக்கிறோம். அப்படிதான் இந்த 12ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். ஒரு சால்வையை போல எவைகளை சுற்றுவார்? அந்த மேகத்தையும் இந்த உலகத்தையும் தேவன் சுருட்டுவார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. நீங்க மேல உள்ள பகுதியை வாசித்தோம் என்று சொன்னார் தெரியும். ஆமென். வாசிங்க. கர்த்தாவே, நீ ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர். ஆமென். வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. வானங்கள் உமது கரத்தின் கிரியைகளாக இருக்கிறது. அவைகள் அழிந்து போம். அவைகள் அழிந்து போம். நீரோ நிலைத்திருப்பீர். நீரோ நிலைத்திருப்பீர். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய் போம். ஒரு சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். சால்வையை போல அவைகளை சுருட்டுவீர். அவைகளை சுருட்டுவீர். அப்பொழுது
அவைகள் மாறி போகும். அல்லேலூயா. இந்த நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இந்த உலகம் ஒரு நாள் மாற்றப்பட்டு போகும். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகி போகும். அல்லேலூயா. நாம் காண்கிற இந்த உலகம் மாயையான உலகம். நாம் காண்கிற இந்த உலக பிரகாரமான சபை ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்படும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாறாதவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இம்மைக்கு மட்டுமல்ல, மறுமைக்கும் மாறாதவராய் நித்திய காலமாய் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை குறித்து மாத்திரம், அதே எபிரேயரின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது, நான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா. வேத புஸ்தகத்திலிருந்து ஒரே ஒரு பக்திமானை குறித்து மாத்திரம் பார்த்து கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்களேன். பயம் கொண்டு திடமனதாயிரு, பலம் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. கண்டினியூ. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. 5ஆம் வசனம் வாசி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அல்லேலூயா. வேத புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லி இருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. இந்த உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்கிற தலைப்பிலே அநேக வார்த்தைகளை உங்களுக்கு வேத வசனங்களை எடுத்துரைத்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் பார்த்த வேத வசனத்தின்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாய் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் மாறாதவராய் இருக்கிறேன். மாறாதவருக்கும் விலகாதவருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. ஸ்லைட்டா கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னால் அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆனால் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? He will never change. அவருடைய attitude சேஞ்ச் ஆகாது, அவருடைய சுபாவம் சேஞ்ச் ஆகாது. ஆமென். அவருடைய வழி நடத்துதல் எப்போதும் ஒரே மாதிரி இருக்கும். நம்முடைய attitude மாறும். மம்மி டேடி திட்டாங்கன்னா மாறும். அல்லேலூயா. தாத்தா திட்டினா மாறும். மொபைல் போனை கேட்டா மாறும். அல்லேலூயா. ஆமென். இதை செய்யாதன்னா மாறும். அந்த வேலையை செய்யணும்னா நம்ம சுபாவம் மாறும். அல்லேலூயா. பாத்திரங்கள்னா மாறும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? நான் மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அந்த உபாகம புஸ்தகத்தின் 34ஆம் அதிகாரத்துடைய கடைசி பகுதியில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களை யார் நடத்தி கொண்டு வந்தது? மோசேயும் ஆரோனும் நடத்தி கொண்டு வந்தார்கள். ஆரோன் முதலாவதாக தேவ சந்நிதியிற்குள் சேர்க்கப்பட்டு விட்டார். இரண்டாவதாக மோசேயையும் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தது. எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம் வந்தபோது கர்த்தர் என்ன சொன்னாரு? கூட இருக்கிற யோசுவாவை நீ என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். அவன் மேல் உன் கைகளை வைத்து, அந்த 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தில் ஆவியினால் நிறைக்கப்பட்டான். ஆமென். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஹல்லேலூயா. இவன் மோசே இந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறான். தம்முடைய கைகளை வைத்து தேவன் சொன்னதின்படியாய் ஆசீர்வதிக்கிறார். அதற்கு பின்பாக மோசே மரித்து போகிறார். மரித்து போன பின்பாக தேவன் அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். யாருக்கு? யோசுவாவை பார்த்து வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நீ பயப்படாமலும் கலங்காமலும் திடமனதாயிரு. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை
அல்லேலூயா. இவர்கள் எகிப்திலிருந்து இவர்கள் கிளம்பும் போது ஏறக்குறைய இவருக்கு 40 வயசு இருந்தது. யாருக்கு? யோசுவாவுக்கு. அவருடைய ஆயுசு நாட்கள் மொத்தம் 110 வருஷம். ஆமென். இந்த 30 வருடத்திற்குள்ளாய் மோசே இறந்த பின்பு கானான் தேசத்திற்குள் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு போகிறார். அல்லேலூயா. நாமும் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே இஸ்ரவேல் ஜனங்களாக, அவர்கள் உலக பிரகாரமான இஸ்ரவேல் ஜனங்கள், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஜனங்கள். நாம் இந்த கானானை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி 40 வருஷமாக கானானை நோக்கி பயணித்தார்களோ, அப்படியே நாமும் இந்த நாட்களிலே தேவனுடைய வருகைக்காகவும், கர்த்தருடைய வருகை சீக்கிரத்திலே இருக்கும் என்று சொன்னால், அல்லது அவருடைய வருகை நேரம் முன்னதாகவே வரும் என்று சொன்னால், நாம் அவரோடு கூட எடுத்துக் கொள்ளப்படத்தக்க பிள்ளைகளாகவும், அல்லது என்று சொன்னால் நம்முடைய ஆயுசு நாட்கள் இருக்கும் வரையிலும் நாம் அந்த கானானுக்குள் பிரவேசிக்கிற பிள்ளைகளாய் இந்த வாழ்க்கையை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. நம்மை வழிநடத்துவதற்கு யோசுவா போன்ற ஊழியக்காரர்கள், அல்லேலூயா, மோசே போன்ற ஊழியக்காரர்கள், நியாயாதிபதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய வார்த்தைகளை கேட்டு நாம் தெய்வ சத்தத்திற்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால், கர்த்தர் என்று சொல்கிறார், நான் உங்களை விட்டு, யோசேப்புக்கு சொன்னதுதான் நமக்கும், யோசுவாவுக்கு சொன்னதுதான் நமக்கும். அல்லேலூயா. இந்த வேத புஸ்தகத்தில் உள்ள அனைத்து வாக்குத்தத்தங்களும் நமக்காகவே எழுதப்பட்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே தேவன் சொல்லி இருக்கார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்கிறார் அவரை பார்த்து, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்திற்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதிகள் மட்டுமுள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசை தொடங்கி பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாக இருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. இந்த மனுஷன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்கிறார். வெறும் 6 வருஷத்துல ஆமென் இந்த ஜனங்களை எங்களுக்கு நடத்தி கொண்டு போகிறார். கானான் தேசத்திற்குள்ளாய் ஆல்ரெடி 34 வருடங்கள் முடிந்தாயிற்று. இன்னும் 6 வருஷம் தான். இந்த 6 வருஷத்துக்குள்ள இவர்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? கானான் தேசத்திற்குள்ளாய் கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 6 வருடத்திற்குள்ளாய் அவர் 6 விதமான யுத்தங்களை சந்திக்கிறார். அல்லேலூயா. 6 யுத்தங்களை சந்தித்ததுமல்ல, 31 ராஜாக்களையும் மேற்கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோர்தான் நதிகளை கடந்து எரிகோவை தகர்த்து இப்படிப்பட்ட பல அற்புதங்களையும் செய்து இவர் மூலமாக தேவன் நடப்பித்தார். ஆமென். இந்த மனுஷன் தான் வேவு பார்க்க போனது. எங்க? கானான் தேசத்தை 12 பேர் வேவு பார்க்க போறார்கள். அதுல 2 நபர்கள் உண்மையாய் வேவு பார்க்க வந்தார்கள். மற்ற 10 பேரும் என்ன பண்ணாங்க? ஜனங்களை பயமுறுத்தினார்கள். ஆனால் இந்த காலேபும் யோசுவாவும் ஜனங்களை தைரியப்படுத்தினார்கள். நீங்க பயப்பட வேண்டாம், நாம் போய் அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். அங்க யார் இருக்கிறார்? ராட்சசர்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் அவர்களை பார்க்கிலும் பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு அந்த தேசத்தை தந்தருள்வார் என்று சொல்லி, ஏன் கர்த்தர் அவரோடு இருக்கிறார் என்று சொல்லி அவருக்கு நன்றாக தெரியும். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே யாரை பார்க்க போனார்? கர்த்தரை பார்க்க போனார். கர்த்தரை பார்க்க போன போது இந்த மனுஷன், இந்த யோசுவாவை என்ன பண்ணாராம்? தேவனுடைய கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. ஒருவர் தன் சிநேகிதரோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். வாலிபன் ஆமென் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நாம் எதை விட்டு பிரியாமல் இருக்கிறோம்? ஆமென். அதை
யோசித்து பார்க்க வேண்டும். அவன் ஒரு வாலிபனாக இருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அந்த மனுஷனுக்கு தான் தேவன் ஒரு பெரிய பொறுப்பை கட்டளை எடுக்கிறார். என்ன பொறுப்பை கட்டளை எடுக்கிறார்? இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாக 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுக்கும்படியான ஒரு பெரிய, இது ஒரு சாதாரண காரியமா? ஒரு தேசத்தை 12 கோத்திரங்களுக்கு தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படியா எந்த கோத்திரத்துக்கு எந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லேலூயா அநேகமாயிரமான ஜனங்கள் எங்கிருந்து கிளம்பி வந்தார்கள்? எகிப்திலிருந்து கிளம்பி வந்தார்கள். இவர்களோடு இருந்த அனைத்து மக்களும் இறந்து போனார்கள். யார் மட்டும்தான் மீதியா இருந்தது? யோசுவாவும் காலேபும் மட்டும். அப்படியே அந்த 2 பேர்களையும் தேவன் யாரை தெரிந்து கொண்டார்? யோசுவாவை தெரிந்து கொண்டார். ஏன் என்று சொன்னார், அவன் எங்க ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். நம்ம இங்க சர்ச்சிலே தங்கி இருக்க முடியாது. ஆமென். சர்ச்சில தங்கி இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய உள்ளமும் உடலும் கற்பன் செய்ய பாடும்போது ஒரு பாடும்போது பாடுவாரு, என் உடலும் உள்ளம் எல்லாம் உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. தேவனுடைய சமூகத்திலே தங்கியிருந்தார். அல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், 1000 நாட்களை பார்க்கிலும் ஒரு பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிலே கூடாரங்களில் வாசமாக இருப்பதை பார்க்கிலும் காத்திருப்பதையே தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்ம எல்லா நாளும் சபையில் வந்து இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய எண்ணம், நம்முடைய சிந்தையும், நம்முடைய பார்வைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் யாருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருக்க வேண்டும். அது கர்த்தருக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் யாருக்கு பிரியமுள்ளதாக இருக்கும்? நம்முடைய பெற்றோர்களுக்கு பிரியமுள்ளதாக இருக்கும். நம்முடைய பெற்றோர்களுக்கு பிரியமுள்ளதாக இருந்தால் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு அது பிரியமுள்ளதாக இருக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியால் நம்முடைய பயமும், நம்முடைய எண்ணங்களும், நம்முடைய சிந்தைகளும் நாம் யாருக்கு பயப்படணும்? கர்த்தர் ஒருவருக்கே முதலாவது. ஆமென். வாலிப பிராயத்தில் தான் எல்லா தவறுகளுக்கு நேராகவும் நாம் கடந்து செல்வோம். ஆமென். எந்த ஒரு அறிவுரையும் நமக்கு எதிர்படாது, ஏற்காது. நம்ம செய்கிறது தான் நமக்கு நியாயமாக தெரியும்.
ஆனால் தேவன் சொல்கிறார், என்ன சொல்கிறார்? பலன் கொண்டு நிலவரமாய். ஆமென். நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். என்னுடைய ஜனங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை, கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்படியாய் உன்னை தெரிந்து கொண்டேன். இந்த சாதாரணமான வேலை என்பது அல்ல இது. ஹல்லேலூயா. இது கடினமான வேலை. ஆனால் நான் யாரோடு கூட இருப்பேன்? உன்னோடு கூட இருப்பேன். அதே 1ஆம் அதிகாரத்தின் 9வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு. ஆமென். திகையாதே, கலங்காதே. திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஆமென். உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மாறாத தேவன். அவர் மாறாத தேவன். மல்கியாவின் புத்தகத்திலே நாம் பார்த்த வாக்குத்தத்த வசனத்தின்படியாய் நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் எந்த சூழ்நிலையிலையும் நம்மை கைவிடுகிறவர் அல்ல. ஆமென். யோபை கூட என்ன பண்ணார்? தேவன் கைவிட்டார் இல்ல. ஹல்லேலூயா. அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். யாருக்கு? பிசாசுக்கு பெர்மிஷன் கொடுத்தாரே தவிர யோபை தேவன் கைவிடவில்லை. ஆமென். அவன் சிரட்டை எடுத்து சொரிந்து கொண்டிருந்த போது கூட, தன்னுடைய மனைவியால் தூஷிக்கப்பட்ட போது கூட அவன் என்ன பண்ணல? தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவன் என்ன பண்ணான்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டான். தேவன் சில நேரங்களிலே நமக்கு என்ன பண்ணுவார்? சோதனைகளை வேறொருத்தர் மூலமா கொடுப்பார். ஹல்லேலூயா. அதற்காக அனுமதி கொடுப்பார். அவர் கொடுக்கிறது கிடையாது. நாம் செய்கிற காரியங்களின் நிமித்தமாய், நம்முடைய தவறுதலின் நிமித்தமாய் தேவன் சில நேரங்களிலே நமக்கு என்ன பண்ணுகிறார்? சோதனைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் நம்மை விட்டு விலகுகிறவர் அல்ல, நம்மை கைவிடுகிறவர் அல்ல, நம்மை விட்டு மாறாத தேவன். ஹல்லேலூயா. யோசுவாவோடு தேவன் எப்படி இருந்தாரோ அதே போல நம்மோடு கூட இருக்கிறவர். அதனால்தான் யோசுவா என்ன பண்ணாரா? இந்த ஜனங்களுக்கு இந்த தேசத்தை பங்கிட்டு கொடுத்த பின்பாக யோசுவாவின் புத்தகம் 24ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியிலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். 25ஆம் வசனத்தை வாசிங்க. 25 வாசிங்க. ஆமென். இல்ல 21 வாசிங்க. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஆமென். நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள் நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்கள் இருதயத்தை இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளில் சீகேமிலே ஜனங்களோடு உடன்படிக்கை பண்ணி ஆமென், அவர்களுக்கு அதை பிரமாணமும் நியாயமாகவும் ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இவருடைய நாட்கள் முடிந்து போகிற நாட்கள் வருகிற போது, ஹல்லேலூயா, இவனும் மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய பிரமாணத்தை எடுத்துரைத்தாரோ அது போல சில ஆலோசனைகளை சொல்கிறார். ஆலோசனைகளை சொல்லி வரும்போதுதான் அதை 24ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது. அவர் சொல்கிறார், நானும் கர்த்தரை சேவிக்கிறது உங்களுடைய பார்வைக்கு ஆகாதது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நீங்க யாரை வேணாலும் சேவிங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி அவர்களுக்கு அநேக புத்தி பதிகளை சொல்லி கடைசியாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்? ஒரு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. என்ன உடன்படிக்கை? நாங்க யாரைதான் சேவிப்போம்? கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அவனோடு கூட கர்த்தர் இருந்ததுனாலதான், அவனை விட்டு மாறாத இருந்ததுனாலதான் உலகத்தில் ஒரு பெரிய ஒரு அதிசயம் நடந்தது இவனுடைய நாட்களில். ஆமென். ஹல்லேலூயா. 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அபிலேக்கியருக்கு விரோதமாக இவர்கள் என்ன பண்ணார்கள்? யுத்தத்திற்கு சென்றார்கள். யுத்தத்திற்கு சென்ற போது யுத்தம் பயங்கரமாக நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அமலேக்கியரை முறியடிக்கும் நேரம் மட்டும் என்ன பண்ணல? ஆமா, சூரியனை பார்த்து அவர் சொன்னார், சூரியனே தரித்து நில் என்று சொல்லி. ஹல்லேலூயா. சூரியனை கிபியோன் மேலும் 10ஆம் அதிகாரம் 1000 மேலும் வாசிங்க.
12-13 கர்த்தர் எமோரியனை இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே கர்த்தர் எமோரியனை ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின் இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனை நீ அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தனித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அதை அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்க அந்நாளை ஒத்த அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. ஆமென். எப்ப கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நமக்காக யுத்தம் பண்ணுவார்? கர்த்தர் நம்மோட கூட இருக்கும்போது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோட கூட இருக்கணும்னு சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்க கூடாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கணும். ஆமென். இவர்கள் மன்னிக்கணும், இங்கே எமோரியர் கூட யுத்தம் பண்ணும்போது இந்த சம்பவம் நடந்தது. அவர் அமலேக்கியரோடு யுத்தம் பண்ணும்போது அவர் அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தின் இஸ்ரவேல் ஜனங்களின் சேனாதிபதியாக இருந்தார். ஹல்லேலூயா. அன்னைக்கு தான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? மோசேயினுடைய கையை தூக்கி பிடித்துக் கொண்டிருந்தார். அவர் கையை இறங்கும் போது அமலேக்கியர் இஸ்ரவேலரை மேற்கொள்வார்கள். இவர் கையை தூக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுவார்கள்? அமலேக்கியரை மேற்கொள்வார்கள். அப்படி ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். இந்த வாலிபன் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏதுவாக, ஹல்லேலூயா, மோசே எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்திலே மன்றாடினாரோ அது போலவே இவரும் யாருக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு மனுஷனாக இருந்தார். இவர் தேவ ஆலயத்திலே ஆசரிப்பு கூடார வாசலிலே வாலிபனாக இருந்த போது தங்கி இருந்த மனுஷனாக இருந்தார். ஆனால் தான் கர்த்தர் இவரை தெரிந்து கொண்டார். அவரை பார்த்து சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மாறாதவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் மிகவும் சுருக்கமாய் முடித்து விடுகிறேன். முதலாவதாக நாம் பார்க்கிறோம், யாரை குறித்து பார்க்கிறோம்? யோசுவாவை குறித்து பார்க்கிறோம். யோசுவாவோடு தேவன் எப்படி மாறாதவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவர்கள் நடத்தி கொண்டு வந்த முதல் ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு? மரித்து விட்டார். ஆனால் இந்த மனுஷன் அவர்களை எங்கே கொண்டு போய் சேர்த்தார்? கானானுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். ஆமென். இந்த சபையை உருவாக்கின அருமையான போதகர் நம்மை விட்டு பிரிந்திருக்கலாம். ஆனால் அவரையும் நம்மையும் வழிநடத்துகிற தேவன் மாறாதவராக இந்த நாளிலே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் சிறு சபையாக இருக்கலாம், நீங்க அதை பார்க்காதீர்கள். ஹல்லேலூயா. தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? புதிய ஏற்பாட்டின் காலத்திலே எங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி, 1000-10,000 ஜனங்கள் கூடுகிற இடத்துல நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொல்லவே இல்லை. ஆனால் அங்க இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்க, அங்கேயும் இருப்பார். ஹல்லேலூயா. தேவன் எல்லா இடத்திலையும் தான் இருப்பார். அங்கேயும் உண்மையாய் தேவனை தேடுகிற பிள்ளைகள் உண்டு. ஹல்லேலூயா. தேவன் யாராக இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். இன்னொரு மனுஷனை குறித்து கூட பார்த்து நாம் சீக்கிரமாய் கடந்து சென்று விடலாம். நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே கிதியோனை குறித்து பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வருவது இல்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அப்போது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேல் மீதியானரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஆமென். ஹல்லேலூயா. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. இங்கு ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். யார்? கிதியோன். இந்த கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற 5வது நியாயாதிபதியாக நியமிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. யோசுவாவுடைய காலம் முடிந்து போய்விடுகிறது. இஸ்ரவேல் தேசத்தை 12 கோத்திரங்களுக்கும் பங்கிட்டு கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா. அதற்கு பின்பு ஒவ்வொரு நியாயாதிபதிகள் எழுப்பி வருகிறார்கள். இதில் 5வது நியாயாதிபதியாக இந்த கிதியோன் வருகிறார்.
அவருடைய நாட்களிலே என்ன நடக்கிறது? ஆமா, இவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக யார் எழுப்பி வருகிறார்கள்? மீதியானியர் எழுப்பி வருகிறார்கள். மீதியானியர் எழுப்பி வந்தபோது 2-3 வரை போகிறார்கள். அவர்கள் இவர்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். யாரை மேற்கொண்டு விடுகிறார்கள்? இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டு விடுகிறார்கள். அப்பதான் மிதியான் என்ன பண்ணுகிறான்? தேவ சமூகத்தில் வந்து நின்று, ஏன் இது எங்களுக்கு நேரடிக்கிறது என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் கேட்கும்போது ஒரு தேவதூதன் சொல்கிறார், உனக்கு இருக்கும் பலத்தோடே போ. ஏன் மீதியானியர்கள் இவர்களை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால், இவர்கள் பாகாலின் தேவதைகளுக்கு என்ன பண்ணார்கள்? பலிபீடங்களை கட்டி அவைகளை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் போது, தேவன் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கும் போது நம்முடைய ஆராதனை யாருக்கு நேராகி போகிறது? ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு நேர். நம்முடைய சபைகளில் இல்லை, ஆனாலும் இங்க குறிப்பிட்ட இந்த வேத வசனத்தின்படியாய் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணுகிறார்கள்? பாகாலின் தேவதைகளை ஆராதிக்கிறார்கள். அதன் நிமித்தமாய் என்ன பண்ணப்படுகிறார்கள்? மீதியானியரிடத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அதற்காகத்தான் இந்த கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோட கூட இருந்தா ஏன் எங்களுக்கு சம்பவிக்கிறது? அல்லேலூயா. வாசிங்க. இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவாரே, கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா? ஆமென். எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானின் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலின் மீதியானின் கையில் நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அல்லேலூயா. அதற்கு பின்பு அவன் சொல்லுகிறான், நான் இதை செய்வதற்கு எம்மாத்திரம், நான் மனுஷனிலே சிறிய ஆமை, ஒரு சின்ன மனுஷனாக இருக்கிறேன், சின்ன கோத்திரமாக இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன் அதனால் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், தேவன் ஆட்களை பார்ப்பது கிடையாது. அல்லேலூயா. அவர் உள்ளத்தை காண்கிறவர், அவர்களுடைய இருதயத்தை பார்க்கிறவர். ஒரு ஆள் மூலமாக தான் என்ன கிடைக்கும்? ஜெயம் கிடைக்கும். இந்த கிதியோனை கொண்டு கிதியோன் என்ன பண்ணார்? 300 பேரை கொண்டு பெரிய சேனையை வீழ்த்தினான் என்று சொல்லி வேதவசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இவன் என்ன பண்ணான்? முதலாவதாக தன்னுடைய தகப்பன் கட்டி வைத்திருந்த பலிபீடங்களை எல்லாம் தகர்த்து போட்டான் என்று சொல்லி அதனுடைய 21ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம் என்று சொன்னால் தெரியும். அல்லேலூயா. இப்படியாக தேவன் நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறான். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான போராட்டமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சேனையா இருந்தாலும் சரி, தேவன் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார், நம்மை விட்டு மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. வேத புத்தகத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் ஒரு சில இடங்கள்ல இருந்து கூட என்ன பண்ணாரா? விலகி போனார்னு சொல்லி கூட இருக்கு. ஆமே. ஒரு முறை இயேசு கிறிஸ்துவை பார்த்து என்ன பண்ணாங்க? அவரை ராஜாவாக்கணும்னு ஒரு பிளான் பண்ணாங்க. ஆமே. மத்திய எழுதின சுவிசேஷத்தில், யோவான் எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமே. 6ஆம் அதிகாரத்திலே வரும். என்ன பண்ணாங்க? இயேசு கிறிஸ்துவை பிடிச்சி ராஜாவாக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு? அங்கிருந்து மறைந்து போறார். அல்லேலூயா. ஆனால் அவரை தேடுகிற பிள்ளைகளின் மத்தியில் இருந்து அவர் எப்போதும் என்னவா இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். ஆமென். 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, காணப்படுபவைகள் அனித்தியம், காணப்படாதவைகளோ நித்தியம் என்று சொல்லி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் எதனால? விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறோம். நாம் இன்னும் அவரை என்ன பண்ணல? பார்க்கல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நம்ம யாரும் என்ன பண்ண கிடையாது, பார்த்தது கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே, அல்லேலூயா, 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லி இருக்கிறது. ஆமென். காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியம். காணப்படாத நம்முடைய தேவன் நித்தியமான தேவன், அவர் சத்தியமான தேவன், அவர் மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். யாக்கோபின் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அதிலே யாதொரு மாறுதலும் இல்லை, எந்த ஒரு பேச்சுமையும் இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா.
கர்த்தராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு மாறுதலும் இருக்காது, எந்த ஒரு வேற்றுமையும் இருக்காது. ஆனால் கொஞ்சம் வேற்றுமை இருக்கும். நாம் எந்த அளவின்படியாய் தேவனிடத்திலே விசுவாசமாய் இருக்கிறோம். ஆமென். யோசுவா முழுமையாக விசுவாசம். யோசுவாவை பார்த்து தேவன் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவர் என்னத்துக்கு அவனை நியமித்தாரோ அவனிடத்திலே சொன்னார், நீ இந்த ஜனங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தை பங்கிட்டுக் கொடுப்பாய் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை அவன் நிறைவேற்றினான். ஆமென். அப்படியே கிதியோனை பார்த்து சொன்னார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட நீ போ, நீ அவர்களை ஏற்படுவாய் மேற்கொள்வாய் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். அவர் வேறுபாடு காட்டுகிற தேவன் அல்ல. ஆமென். அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன், நம்முடைய அழகை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய ஐஸ்வர்யத்தை பார்க்கிற தேவன் அல்ல, நம்முடைய நிறத்தை பார்க்கிற தேவன் அல்ல அவர். அல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் எல்லாரும் யார்தான் ஒன்றாக. ஆமென். அதனால்தான் அவர் மாறாதவராக இருக்கிறதுனாலதான் அவர் மனுஷனால் இந்த உலகத்திலே அவதரித்து வருவதற்கு முன்பாக எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக யூதர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் தேவன் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆமென். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, கிறிஸ்து பிறந்து இன்னைக்கு 2026 வருடங்கள் ஆகிவிட்டது. அதற்கு முன்பாகவே, கிறிஸ்துக்கு முன்பாகவே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மனித குலம் இந்த உலகத்திலே ஏற்பட்டது. ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். அதன் பின்பு நோவா வரை அந்த சந்ததி இருந்தது. அதற்கு பின்பாக ஆபிரகாமும் அந்த சந்ததிகள் தொடர்ந்து வந்தது. ஆபிரகாமை ஆசீர்வதித்து, யாக்கோபை ஆசீர்வதித்து, இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தமக்கென்று ஏற்படுத்தினார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போலவா. ஆமென். அன்னைக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தம் இன்றும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அவர் மாறாமல் இருக்கிறார். மாறாமல் இருக்கிறதுனால்தான் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசம் சிறிதாக இருந்த போதும் யாரும் அதை மேற்கொள்ள முடியவில்லை. ஆமென். நாமும் அந்த தேசத்திற்குரியவர்களாய், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய், அவருடைய வழிகளிலே நடக்கும்போது அவர் நம்மை விட்டு மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருடத்திலும் போற வருடத்தை இனி நீங்க மறந்துருக்கு. அல்லேலூயா. இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே பிரிவு என்பது உண்டு. ஆமென். அதை நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. இந்த உலகத்துல நாம் ஒரு பிறந்து வந்திருக்கிறோம், ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றுதான் ஆக வேண்டும். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார், நான் மாறாதவராயிருக்கிறேன், நான் உனக்கு தகப்பனும் தாயுமாக நித்திய காலமாக என்னுடைய வருகை மட்டும் உன்னோடு கூடவே மாறாதவராக இருக்கிறேன் என்று சொல்லி இன்று சொன்ன வேத வசனத்தின்படியாக மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்கிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. தேவன் நம்மை நிர்மூலமாக விடமாட்டார். அல்லேலூயா. கடந்த வருடத்திலே கூட நான் போன வாரத்திலே சொன்னது போல இந்த சபைக்கு விரோதமாக அநேகரை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் யாராக இருக்கிறார், மாறாதவராக இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். வருகிற நாட்களிலே நீங்கள் தொடர்ந்து சபைக்காகவும் எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மாறாதவராக இருந்து நம்மை நம்முடைய நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு சேர்ப்பார். தேவன் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Amen.
கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அன்பின் ஐக்கியமும் சமாதானம் இந்த செய்தி கொடுக்கிற கர்த்தருடைய தாசரோடும் அவருடைய ஊழியத்தோடும் அவருடைய வேஸ்தரங்களிலும் அவருடைய மனைவிகளோடும் இன்றும் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறுபலவும்